மனிதன் வாழ்க்கையை ரொம்ப அழகாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ வேண்டியவன் மனிதனுக்கு போராடணும்னு சொல்லி கொடுத்தான். ஆமாம், ஒவ்வொரு மனிதனும் போராடுறான். இந்த உலகம் போராட்டத்துக்கான களம் அல்ல, இந்த உலகம் போராட்டத்துக்கான களம் அல்ல. ஆனால் உங்களுக்கு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து போராடிட்டான். தலைவராகிறதுக்கு கூட போராடணும். இப்போ நான் எல்லாருக்கும் தொண்டு செய்யணும், நான் ஏன் அங்கீகாரம் வாங்கணும்? அன்னைக்கு ஒரு ராஜான்னு ஒருத்தன் தான், அவன் சல்லாபத்து கொண்டாட்டமாக இருக்கு, நம்மளை வெட்டலாம் கொடுக்கலாம். இன்னைக்கு ராஜா யாருன்னே தெரியல, ஆனால் என்ன வீட்டு சாத்திரம் ஒரு ஏழை வசதியாகிறதுக்கு இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நீ நல்லா இருக்கணும்னா போராடணுமா? அப்படியா? அப்போ மக்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னா போராடுங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எளிமையாக இனிமையாக இருக்காதீர்கள், வாழ்க்கையை போராடி போராட்டத்துக்கு ஆளாக இல்லை. இதோ அவன் பார் ஜாதியில் பெரியார் சொல்கிறப்பார், அவனை கூட போராடி. அவன் பார் மனுஷனாக பண்ணுறா கூட அவன் மனுஷன் செருப்பு போடாமல் வரணும், ஆனால் அவன் செருப்பு போடுறான். அவனை கூட என்ன பண்ணேன்? போர்க்காலத்தில் மட்டும் போராடுறது கிடையாது, வாழ்க்கையில் போராடினே இரு. எவனும் எந்த மனுஷன் என்ன பண்ணாத சக மனுஷனாக நினச்சி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போகிறேன். ஒருத்த அவன் ஜாதியில் மட்டும் என்ன இருந்தாலும் நீ சிட்டியார் மூலையில் பக்கத்தில் உட்கார வைக்கலாமா? உட்கார வைக்காத, போராடு. மனிதர்கள் சதா சர்வகாலமும் போராடினே இருக்கணும் திட்டமிட்டானுங்க. போராட்டத்துக்கு களம் மாற்றிருக்கிறானுங்க, ஆனால் போராடினு முட்டவே இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மனிதர்களை என்ன செஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை சதா சர்வகாலமும் என்ன பண்ணுக்கணும், நீ எவனையுமே நீங்கள் போட்டியாளனா பார்க்கக்கூடாது. அதை விட ஒரு கேவலம் இல்லவே இல்லை. யார் என்ன போட்டி கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அசிங்கப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன் கொடி கூட்டிங்கன்னா தலைவர் வாழ்க, எந்த தலைவர்னா நான் சொல்ல, எந்த தலைவரோ வாழ்க. அப்போ நான் எவ்வளோ அசிங்கமான மனிதர்கள் இந்த மனிதர்கள் இல்லை, இவர்கள் என்ன புனிதமானவர்கள்னு வர சொல்லுங்கிறீங்களே, உங்களுக்கு எதனா புரியுதா? எதனா புரியுதா? யோசிச்சிங்களா? ஏன் போராடணும்? என்னடா பிரச்சனை? ஏன் போராடணும்? நரம்பும் சதையும் உயிரோட ஒரு மனிதன் வந்து உணர்வோட வாழ சொல்லி கொடுத்துனுக்குறான். அவனுக்கு எதிராக போராடுறிய நாயே, நீ உண்மையிலே திருந்த போறியா? ஜென்மம் உனக்கு எதுக்குடா சனியனே? போராடவா பிறந்த? போராட்ட குணம் உனக்கு இருக்குது, வெற்றி பெறணுன்ற வேட்கை இருக்குது, அதுக்கான ஆயுதங்களும் உன் கையில் இருக்குது. அதான் பண்ணுவேன். ஆனால் யாருக்காக போராட்டம்னு யோசிச்சுப்பாரு. ஆமாயா, நான் ஒரு விசேஷம், நான் ஒரு பொக்கிஷம், என் இருத்தல் ஒரு கொண்டாட்டத்துக்குரியது. நான் ஏன் போராடனா? அட கடவுளே, இனிமையான இடம்லாம் என்ன வாய்ச்சி உனக்கு? போராட்ட களமாக மாற்றிட்டு எங்கடா நீ வாழ்வ? எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுற? சாப்பிட்ற. போராட்ட சொல்லிட்டான். சைவமா அசைவமா? அன்பை ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் வச்சிருக்கணும்? நீ அன்பு தான் வச்சிருக்கணும், வேற ஒன்றும் கூறிய ஆயுதங்களை. அப்போ போராடணுமா? எதிர்த்தல் போராட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். போராட்டம் என்பது என்ன இல்லை, எதிர்த்தல் அல்ல. அந்த எதிர்த்தல் எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். என்ன பண்ண முடியாது? சொர்க்கம் மதுவிலே சொட்டும் அழகிலே மது தரும் சுகம் சுகம். கேமரா திருப்பினா, வெட்டுங்கள் வீரர்களே, குத்துங்கள், போடுங்கள், குத்துங்கள், வெட்டுங்கள், இடிங்கள், சுத்தி. வணக்கம். நிறைய தலைப்புகள். இன்றைக்கி வந்து உப்பிலியப்பன் தேர்ந்தெடுத்துக்கிறார் போராட்டத்தை. போராட்டம் கொஞ்சம் பேசுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. கண்ணு தெரியல பாட்டு பாடுறாராம். முதல்ல பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. போராட்டம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? போர் ப்ளஸ் ஆட்டம், போர் ப்ளஸ் ஆட்டம், போராட்டம். ஆட்டம் தான், ஆனால் தேவையற்றது. போர் அப்படின்றதுன்னா அது ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் செத்துருவாங்க, அதுக்கான ஆட்டம். நீயா நானா, நீயா அல்லது நானா, நீ அல்லது நான். அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி. ஆமாம், ஆக மொத்தம் ஒரு தேவி. மொத்தத்தில் பொம்பளைங்களை உருவத்தில் இல்லை சொன்னாங்க. போராட்டம்னா என்ன? அப்போ யாரோ ஒருத்தர் வெற்றி பெறணும், அது பேர் தான் போராட்டம்னு நம்ம அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி தானே? யாருக்காக?
போராட்டம் யாருக்காக கேட்கக்கூடாது. போராட்டம் யாருக்குன்னா, போர் என்றால் என்ன பண்ணணும்? புறப்படு தமிழா புறப்படு, போருக்கு செழியாத மனிதன் நீ யாரு? வீர பரம்பரை, கஜா கஜா புஜா கஜா என்னவோ சொல்லி பராக்கிரமசாலி. பார்த்துக்கிங்களா? பராக்கிரம என்னென்னவோ சொல்லுவாங்க, கெட்ட கெட்ட வாத்தியா மாதிரி தெரியும். அது நல்ல வாத்தியா கெட்ட வாத்தியா கூட எனக்கு தெரியாது. ஆனால் பயங்கரமான ஆள். உன் தோள்கள்னா சினவிடுத்து வா தோழா போ. இவரு சொர்க்கம் மதுவிலே சொட்டும் அழகிலே மது தரும் சுகம் சுகம். கேமரா திருப்பினா, ஓய் வெட்டுங்கள் வீரர்களே குத்துங்கள், அப்படியே திருப்பினா. போனால் அவள் போனால் நான் போனேன் வேறிடம். இங்கே இந்த பக்கம் அப்படியே திரும்பினா, போடுங்கள் குத்துங்கள் வெட்டுங்கள் இடிங்கள் சுத்துங்க. சினிமா பார்க்குறீங்களா? இந்த பக்கம் இப்படி திரும்பினா அரண்மனையில் ராஜா கொண்டாட்டமாகிறாரு. அப்படி திரும்பினா கேமராவை அங்கே ஒரு வீரர்கள் வெட்டி மதிலுக்கு வெளியோ. இவருக்கு அதுவும் மட்டும் நிம்மதியாக கிடையாது. மேலே சுற்றி மதில் சேவை சுற்றி 4 பேர் நிற்க வச்சுக்கிறாங்க. அவங்க அல்லும் பகலுமா நடந்துக்கின்னு அம்பு வச்சுன்னு காத்துனுங்கிறாங்க. இவர் கொட்டை விட்டு தூங்குறாரு. ராணிகள் எண்ண முடியாத அளவுக்கு, பனிப்பெண்கள் எக்கச்சக்கம் இல்லை. போராட்டம், போர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதே? யாரும் ஒரு வலுத்த குரங்குக்காக நம்மலாம் குரங்கு மாதிரி ஆகி சண்டை போட்டுனுக்கிறோம். வலுத்த குரங்கும் மனசு இல்லை. என்னடா இது, நம்மலாம் போர்க்காலத்தில் 2ஆம் பானிப்பட்டு போர் நீங்கள் வச்சுருப்பீங்க. சாரநாத் தூண் நினைவாக நிறுத்தப்பட்டது. அசோகர் அங்கே மரண ஓலத்தை பார்த்து மனம் மாறி ராஜாங்கெல்லாம் வன்முறைங்களுக்கு தான் வித்துடுது, இந்த முறை சரியில்லை, முடிவுக்கு வந்தார். ஆனால் அப்போ போராட்டம் முடிவுக்கு வந்தது. போர் அப்படியே ஒரு போர் என்ற விளையாட்டு நல்லது இல்லைன்னு முடிவுக்கு வந்தது. அசோகருக்கு மட்டும்தான். இப்போ ஃபார்மேட்டு மாற்றிட்டானுங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேருனா வேர்ல்டு ஹெல்த்து, உலகம் முழுசுக்கும் சுகாதாரத்தை நாங்கள் தான் என்ன பண்ணிக்கிறோம், ஊசி போடு. அப்போ வெட்டுங்கள் வீரர்களே, இப்போ அப்படி இல்லை, குத்துங்கள் வீரர்களே, நீங்களே குத்திங்க, நாங்கள் வந்து குத்த மாட்டோம். நீங்கள் வேக்சினேஷன் பண்ணியாச்சா இல்லையா? வைரஸ் பரவிச்சு, சீனாவிலேருந்து ஊகான்லேருந்து என்ன ஆச்சு, பரவிச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இது வன்முறையா இல்லையான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு விதமான போர். இது அனைத்து நாடுகளையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா இல்லையா செக்கிங். அன்றைக்கி ஒரு ராஜான்னு ஒருத்தன் தான், அவன் சல்லாபத்தை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு நம்மளை வெட்டினான் குத்தினான். இன்றைக்கி ராஜா யாருன்னே தெரில, ஆனால் நம்ம வெட்டின்னு செத்துனுக்கிறோம். இப்போ நம்ம முதலமைச்சர் மாஸ்க் 2 போடுங்க, மூக்குக்கு போடுங்க வாங்கி, நம்ம முதலமைச்சருக்கு என்ன தெரிய போகுது? பாவம், அவர் அவசரப்பட்டு முதலமைச்சர் ஆகிட்டார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லிச்சுன்றாரு. சரி தானே? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லிச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம உன் மீட்டு தள்ளி நில்லு, அறிவில்லை உனக்கு, கிட்ட வந்துடுற, மாஸ்கை போடு. மாலுக்கு போனால் மாஸ்க் போடுன்றான், வாங்க மாட்டேன், வெளியே போகிறேன், போயிட்டுக்கோ, ஆனால் மாஸ்க்கு போடு. இங்கே எல்லாரும் வேக்சினேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது போர்டு போட்டான். நான் வேக்சினேஷன் பண்ணிட்டுக்கிறேன், மாப்பிள்ளையும் வேக்சினேஷன் பண்ணியிருக்கணும், எனக்கு வயசு 25, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கிறேன், ஆனால் வேக்சினேஷன் 2 டோஸும் போட்டேன். திருமண தகவல் மையத்தில் நாங்கள் தனி அறையில் இருப்பதினால் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, நடு ரோட்டில் இருக்கிறீங்க, டிவி பார்க்கும்போது நடு ரோட்டில் எதுன்னு பார்த்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் நடு ரோட்டில் தான் டிவி பார்ப்பீங்கன்ட்டு. புரியுதா சார்? நீங்கள் போராட்டம் சொல்ல வந்துடுறீங்க. இது கூட ஒரு விதமான என்ன தான், ஒரு ஏழை வசதியாகிறதுக்கு இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நீ நல்லா இருக்கணும்னா போராடணுமா? அப்படியா? புக்கை வச்சு நீ போராடணும். பணப்பணம் ஆகிடு, அசோகர் சாலை ஓரமாக மரம் நட்டார், அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டார். எந்த ஓரம் மட்டும் கேட்டுறாது, அது ஏதோ ஒரு ஓரமாக நட்டுக்கிறாரு இல்லை. சாலைகள் கிழக்கு மேற்கும் வடக்கு தெற்குமா போச்சா? கிடையாது, வளைஞ்சு நெஞ்சு போச்சு. அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டார். 2 வழி பாதையா 1 வழி பாதையா
தெரியாது. நடுவில் இருக்கிறதுக்கு என்ன டிவைடர் போட்டாரா? தெரியாது. இருவழி போட்டாரா? தெரியாது. ஓரமாக நட்டார். லெஃப்ட் நட்டாரா ரைட் நட்டாரா? தெரியாது. ஓரமாக நட்டார். பரீட்சை எழுதினியா? பாஸ் ஆனியா? ஓகே, நீ போராட்டத்தில் வெற்றி பெற்ற. உன்னை போராட சொல்லிட்டான். குழந்த பிறந்து உள்ளேருந்து வெளியே வரணும். போராடுதா? போராடுதுன்றான். போராடி தான் நீ வெற்றி பெற்றன்றான். ஏன்னா இவனுக்கு போராட்டம் தான் பண்ணணும்னு உனக்கு முடிவு பண்ணிட்டான். மனிதர்கள் இயல்பாக வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டானுங்க. எப்போ குரங்கு வெளுத்து குரங்கு முடிவு பண்ணிச்சு. இவங்களுக்கு நிம்மதியாக வாழ விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? சண்டை போட சொல்லணும். கற்றுக் கொடுக்குறான். என்னான்ட்டு புறமுகத்துக்கிட்டு ஓடனேன்னா நீ கோழை. நீடா? நான் தான் பின்னாடி சேர் வச்சுட்டுக்கிறேன்ல. ஆமாம், பின்னாடி வந்து குத்த முடியுமா ராஜாவை? ராஜா பார்த்தீங்கன்னா அப்படி இங்கெல்லாம் சங்கிலிங்கோ இங்கெல்லாம் சங்கிலிங்கோ, வெட்டினா குத்தினா கூட ஒன்றும் ஆகாத மாதிரி சங்கிலிங்க இன்றைக்கும் இருக்குது. மியூசியத்தில் போய் பாருங்களேன். இவ்வளோ மாட்டிங்கிறான். இதெல்லாம் போர் வீரனு குத்தா எப்படி இருக்கான்? போயிருப்பான். நான்தே இருக்க முடியாது. அப்போ மக்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னா, போராடுங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிறான். நீங்கள் எளிமையாக இனிமையாக இருக்காதீர்கள், வாழ்க்கையை போராடி வெற்றி பெறுங்கள். போராட்டத்துக்கு ஆளாக இல்லை. இதோ அவன் பார் ஜாதியில் பெரிய ஆள் சொல்கிறான் பார், அவனை கூட போராடு. அவன் பார் மனுஷனாக பார்த்துட்டா கூட அவன் மனுஷன் செருப்பு போடாமல் வரணும். ஆனால் அவன் செருப்பு போடுறான் பார், அவனை கூட என்ன பண்ணேன்? போராடு. போர்க்காலத்தில் மட்டும் போராடுறது கிடையாது, வாழ்க்கையில் போராடினே இரு. எவனும் எந்த மனுஷன் என்ன பண்ணாத சக மனுஷனாக நினச்சி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போகிற. அவன் ஜாதியில் மட்டும் என்ன இருந்தாலும் நீ செட்டியார் மூலையில் பக்கத்தில் உட்கார வைக்கலாமா? உட்கார வைக்காத. போராடு. மனிதர்கள் சதா சர்வகாலமும் போராடினே இருக்கணும். திட்டமிட்டானுங்க. அதானி அன்மானின்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆளுங்கள்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா தாங்கிறானுங்க. உங்களுக்கு சொன்னாலும் புரியுதே இல்லை. அவன் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ அதெல்லாம் ஜாதி பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். சொசைட்டி அது லெவலு, பொண்ணு விரும்புகிறா, பொண்ணு விரும்ப மாதிரி இருக்கணும், உயரமாகறான், பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அவன் எந்த ஜாதி அந்த மதமாக இருந்தால் என்னன்னு பார்க்குற மாதிரி அங்கே நல்ல அப்பாவாக கரெக்டாகிறானுங்க. ஆனால் நல்ல அரசியல் தலைவனாகிறானா? இல்லை. ஒரு மனிதன் நல்ல அப்பாவாக கூட இருந்துடுறான். ஆனால் நல்ல மனிதனாக இருந்து எல்லாருக்கும் உதவுற மாதிரி நல்ல தலைவன் யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னா, ரொம்ப காலமாகவே போராட்டுன்னு சொல்லுங்கிறானுங்க. போதா குறைக்கு இப்போ ஊசியை போட்டு போராடுன்ட்டான். யாரை கூட சண்டை போட்டுனுக்கல. நம்ம ஊருக்காரன் தான் போலீஸ்காரர். நம்ம ஊருக்காரர் தான், நம்ம ஊரில் தான் வந்தார். ஊசி போடலைன்னா போகக்கூடாதுங்க. ஏன் கேட்டை போட்டுக்கிறல்ல சார், என்ன சார் பிரச்சனை? அவனை கூட போராடணும். நம்ம என் காரு நான் ஓட்டுன்னு நான் போகிறேன், ஏன் வந்தால் நான் சாக போகிறேன், நீ சாகக்கூடாது. உன் உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் தான். ஆமாம், நீ மாரட்சிச்சத்தை கூட நாங்கள் பார்த்துப்போம். உங்கள் மாரட்சவனே போய் அடிப்போம் நாங்கள். சொல்லுவாரே வா பிசிஆர் டெஸ்ட் எடுத்துன்னு ஆழமா போ, கன்ஃபார்ம் பண்ண பிறகு என் மாவட்டத்துக்குள்ளே வா, எனக்கு உத்தரவு சார். பாஸ்லாம் பாஸ்லாம் சொன்னீங்க வாங்கிக்கினுக்கிறேன். சாவுங்க. செத்துட்டார் தானே, நீ போய் உயிர் ஆக போகிறாரு, நீ சாகக்கூடாது இல்லை. அவனை கூட போராடணும். இப்போ போராட்டத்துக்கு களம் மாற்றிருக்கிறானுங்க. ஆனால் போராடினோன்றதுல முட்டவே இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மனிதர்களை என்ன செஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை சதா சர்வ காலமும் என்ன பண்ணிக்கணும்? நீ போராடினே இருக்கணும். நீ பண்ணு நிம்மதி வந்துட்டேன்னா நான் இருக்கிறது உனக்கு தெரியாது இல்லை. நீ பண்ணு நாய் மாதிரி போயிட்டு எந்த நாய்னா முதலமைச்சர் வர்றாருன்னு பார்க்க. முதலமைச்சர்லாம் வந்துட்டார், வாழை எடுத்து உள்ளே விட்டுக்கணும். டக்குன்னு போய் நின்று வாழெலாம் உள்ளே விட்டுன்னு பண்ணாது. ஏன் முறைச்சாலும் அதுக்கு அக்கறை இல்லை. முதலமைச்சர் முறைச்சி பார்த்தா நாய் என்ன பண்ணா படம் கொண்டு போயினே இருக்கோம். காலை தூக்கி ஒரு உச்சா காருக்கு அடிக்குமா அடிக்காதா? அது போராட்டத்துக்கு கத்துறமில்ல, அது புத்திசாலி இல்லை. நீ புத்திசாலி, நீ போராடுன்றான். புத்தி உள்ள மனிதனாக நீ இருந்தால் என்ன பண்ணணும்? நீ போராடணும். இப்போ சீனாவில் பாட்டு வச்சுட்டாங்க, ஒவ்வொரு பூக்களுமே. அப்போ என் பாட்டு சீனாவில் தேசிய கீதமாக இருக்குதுன்னு பெருமைப்பட்டுக்கிறான் ஒருத்தன். பரோட்டா மூஞ்சி. ஆமாம், தட்டில் நசிங்கிச்சு. ஆமாம், என்னையா வாட் ஹேப்பன்னு? ஏன் நான் போராடணும்? நான் போராடியா நான் வெளியே வந்து நினைக்கிறீங்க? நீங்கள் போராடினீங்களா? அம்மா வயிற்றில் போய் குத்து சண்டை பாக்ஸிங்லாம் போட்டுக்கின்னு சும்மா பூச்சி திரையை கீச்சின்னு வெளியே வந்தீங்களா? நீனே போராட்டமா? அது ஒரு அழகான விளையாட்டு. அது போராட்டம் கிடையாது, நேச்சர். அது வெளியே தள்ளணுன்ட்டு கண்ணுக்குட்டி போராடி தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்துச்சே இல்லை. நம்பால் பார்த்தா முருகன் பிடிச்சிக்கிறதுக்கு நான் வெளியே வான்ட்டு
சும்மா எட்டி பார்த்துக்குதே வந்து நீந்துன்னுட்டுக்கிறேன் வெளியே. ஏன்னா அது கஷ்டப்படல, நான் இழுத்தேன், அதுவும் கொஞ்சம் முக்குச்சு வெளியே வந்துச்சு. என்னடா கண்ணுக்குட்டி போட்டுச்சா? இல்லை நான் தான் கொஞ்சம் எட்டி பார்த்து எடுத்துன்னு வந்துட்டேன். முருகனுக்கு நன்றி சொல்லணும், இது ஒரு சந்தர்ப்பம். மாடு போராடவே இல்லை. ஆனால் என் பொண்டாட்டி நான் ஹாஸ்பிட்டலில் விட்டு நானும் போராடினுக்கிறேன் வெளியே. எப்போ போகிறோம்? நர்ஸு போராடினுக்கிறாங்க, என் பொண்டாட்டி போராடினுக்கிறேன், நான் போராடினுக்கிறேன். என்னை பார்த்து எங்கள் அம்மா அவரை வீட்லேயே போராடினுக்கிறாங்க. இப்போ கடவுளை கூட சண்டை, கடவுளே நல்லபடியாக புள்ள பிறக்கணும். கடவுள் சிரிச்சுப்பா பொழுது இல்லை சானியனுங்களே, நான் ஏன்னா உங்களை ஏன்னா போகிறேன், அது கம்முன்னு விட்டு அது வந்துடும் போகுது, என்ன பிரச்சனை உனக்கு இல்லை? மாட்டு நல்லா தானே பற்றிச்சு குழந்தைய. நோ நர்ஸ், நோ டாக்டர். ஆமாம், வித்தவுட் டாக்டர் வெளியே வந்துச்சு, டெலிவரி ஆயிடுச்சு. பார்த்தா அப்படி துள்ளி குதிக்குது வந்த உடனே. என் வீட்டு தோட்டத்தை அலங்கரிக்குது இல்லை? ஆனால் கூட வருத்தம் ஆம்பளை பிறந்துச்சுன்ட்டு. எனக்கு ஒரே மகிழ்ச்சி, அப்பா நிறைய பேர் கர்ப்பமாக போகுது. நிறைய பேர் இது கர்ப்பமாக போகுது. ஓகே, ஒரு நல்ல அப்பா வந்துட்டாரு, நிறைய மாட்டுக்கு ஆம்பளை கச்சிட்டான். ஒரு ஊசியை போட்டுங்கிறாங்க. இப்போ என்ஜாய் என்கிட்ட இட்டுவாங்க, நாங்கள் இருக்கோம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் கடை குட்டி வச்சுக்கிறோம். ஆமாம், அப்போல்லாம் ஓட்டின்னு போவாங்க. மனிதன் வாழ்க்கையை ரொம்ப அழகாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ வேண்டியவன் மனிதனுக்கு போராடணும்னு சொல்லி கொடுத்துட்டான். பாவம், ஒவ்வொரு மனுஷனும் போராடினுக்கிறான். சாமியார் போராடுறாரு ஞானம் அடைகிறதுக்கு. எப்பட்றா? ஐயோ, வயிறுலாம் ஒட்டி போனோம், ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிடணும், பொண்டாட்டிலாம் இருக்கக்கூடாது, ஒரே ஊரில் தங்கக்கூடாது, கடவுளே உன்னை பார்த்துடணும், கண்ணெல்லாம் இருந்து போயிடுச்சு. பார்த்துட்டேன், அது இருட்டாகுதுன்ட்டான் ஒருத்தன். சோத்து நம்ம பட்டி அந்த கண்ணு இல்லாமல் என்ன பண்ணும் சனி? நீ போராட்டத்துக்கு வெற்றின்னா கடவுள் எப்படிக்குதான் இப்பா கருவேல்னுக்குது உட்காந்துன்னு போராடினான். இவங்களை என்ன சொன்னா நடந்து என்ன பண்ணாங்க? இவனுக்கு மதம் வர இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு பேர் வைப்போம், சிவகாலம். அது என்ன பண்ணுது? தள்ளுது, அப்புறமா இழுக்கவும் செய்யுது. இப்போ தள்ளுதான் இழுக்குது, தள்ளுது இழுக்குது. அப்போ இறை பேராற்றல் சதா சர்வ காலமும் இழுக்குது தள்ளுது. நல்லா இருக்குதா இல்லையா? ஒத்துக்கா. இப்போ ஒரு போராட்ட வீரர் இருக்காரு. இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் போராடி கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரே மனுஷன் போராடி கண்டுபிடிச்சிட்டான். எந்த சயின்டிஸ்ட்டும் போராடிலாம் கண்டுபிடிக்கல, புரட்டி போட்டு கண்டுபிடிச்சான். மாற்றி போட்டால் என்ன ஆகும் அனலைஸ் பண்ணி பார்க்குறான். இதை சேர்ந்தால் என்ன ஆகுது, இந்த கெமிக்கலோட இந்த கெமிக்கல் சேர்ந்தால் என்ன ரியாக்ஷன் ஆகுது, இந்த நெட்டை எப்படி போட்டு பார்க்கலாம், நெட்டு போடணும், ஒட்டணும், ஆனால் டெம்பரவரியாக இருக்கணும், திரும்ப போட்டு கட்டணும், எப்படி பண்ணலாம். போகிறான்னா சிந்திச்சான், முயற்சி செஞ்சான். முயற்சி வேற, போராட்டம்ண்டா எதிரி வேண்டும். முயற்சிக்கு என்ன தேவையில்லை? எதிரி தேவையில்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களுக்கு எதிரி இருந்துக்கினே இருக்கணும்னு நினச்சிட்டானுங்க. அதனால் உன் பக்கத்து வீட்டுக்காரனை எதிரியாக்கி விட்டு போயிட்டானுங்க. ஆமாம், ஆரம்பித்து வச்சு செத்து விட்டான். நம்ம சண்டை போட்டுனுக்குறோம். ஏன்டா? இல்லை, அவரை நீ ஏன் அடிச்ச? அவரை நீ அடிச்ச இல்லை, அதுதான் நான் ஒன்று அடிச்சுங்கிறேன்றான். அவர் யார் எனக்கும் தெரியாது. ஆனால் நீ யாரையும் அடிச்சான். யாரடா அடிச்சேன்? யாரையும் அடிச்சுக்கிற நீ. சரி, நீ ஏன்டா என்ன அடிக்கிற? நான் அப்படி தான் அடிப்பேன். நீ யாரையும் அடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்களே எனக்கு. போலீஸ்காரனாலுமே அப்படி தான். ஏன் சார்? ஏன் வேனில் முன்னாடி, காரில் பின்னாடி, என்னை விட்டு எங்கன்னா தப்பிச்சு ஓடனீங்கன்னா அவள் தான் உன் கதை. உச்சா ஓடுறது கூட இல்லை. நானே போய் போலீஸ்காரன் நிறுத்து, முன்னாடி வேகமாக போனோன்னு போயிட்டான், வேகமாக போயிட்டு போகிறானுங்க, முன்னாடி போய் நிறுத்தினா அவனுங்களே. அப்புறமா தான் அவனுக்கு திருப்தி ஆச்சு, பெருமிச்சு விட்டுக்கலாம். முன்னாடி வந்து கார் நிற்கிதுன்ட்டு இறங்கி போய் பொம்பளைங்களாம் மூத்திரம் மெயினா கொஞ்சம் தூரமாக போய் நில்லு. பார்த்துருப்பான் வெள்ளையாதனா, சூத்து கொஞ்சம் வெள்ளையாந்துருக்கோம்ல. போராட்டத்தில் ஒரு முடிவு என்னடா சூத்த பார்க்கறதுன்னு ஆயிடுச்சு அவனுக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன புரிஞ்சிக்கல, வாழ்க்கை என்ன அறியுது, இல்லை எதுக்காக நான் போராடுகிறோம், யார் இல்லை, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, நான் ஏன் இதை செய்யணும், யாருமே கேட்கக்கூடாது. கேட்டால் பூச்சி போய் உள்ளே போட்டுருவோம்டா. சார், கொரோனா பற்றி பேசுனீங்களா? இல்லையே. அப்போது நாங்கள் மரணாவை பற்றி பேசணும். போலீஸ்காரவங்களை அப்படின்னா நான் எப்பவுமே தமிழ் தான் பேசுவேன், காவல்துறைன்னு தான் சொல்லியிருப்பேன். போலீஸ் நான் பேசலையே. யாரும் என்ன மாதிரி டூப் போட்டு பேசிக்கிறாங்க. போராடணும். ஆனால் கூட போய் சொல்லி
எதனா ஒன்று வார்த்தையை சொல்லி போராடணுங்கணும். யாரு கூட நீங்கள் பாட்டு ஜாலியாக பேசிடக்கூடாது, போராடணும். நீங்கள் பாட்டு வாங்க வா மச்சி எப்படி இருக்கலாம் சொல்லுங்க, வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, மாடுலேஷனோட பேசணும். நீங்கள் மது அருந்துவீர்களா, என்னடா வந்தீர் கட்டிக்கு போடுறியா, நாகரிகம் தெரியாத நாய். உள்ளே இருக்கிறத வெளியே பேசுறதுக்கு போராடணும். உள்ள பெரிய போராட்டம் மாதிரி தான் டெலிவரி ஆகாது நிறைய பேருக்கு. அப்படி யோசிப்பான், என்ன சொல்கிறது, எதை சொன்னாலும் மாட்டிப்போம். அவனே டிக்கச்சின்னு போயிடுவான், மேட்ரு முடிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சா? போராட்ட களமா யார் வாக்குந்தே? பூமி ஒரு போராட்ட களமா? இறைவன் போராட்டம் செஞ்சானா? பாராத்திரில் குழந்தை வந்து பார்த்துக்குது, ஏதோ நடந்துருக்குது அம்மாவும் அப்பாவுக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லுது, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நைட்டானா சண்டை போட்டுனுக்குறாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே ஏறி இன்னும் நோவு பண்ணுறாரு, போராடுறாங்களாம். குழந்தை எப்படி புரிஞ்சுக்காத? சண்டை போகிறதா புரிஞ்சுனுக்குது. அப்பா அம்மா என்ன பண்ணாங்களாம், சண்டை பண்ணுவாங்க. பாராத்திரில் இருந்துட்ட குழந்தை பார்த்துட்டுன்னா நினச்சிக்கிச்சு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க. வல்கராகிற மாதிரி தெரியும். யதார்த்த உண்மையை சந்திக்கணும்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த குழந்தையோட மனநிலை மாதிரி தான் இந்த மனித மனநிலையெல்லாம் இருக்குது. போராடணும்னு சொல்கிற எல்லா மனநிலையும் என்ன தான்? பாராத்திரில் இருந்து பார்த்த குழந்தைங்க தான். இந்த உலகம் கொண்டாடுறதுக்கான உலகம். அப்பா அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, கொண்டாடிந்தாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கினேன், அதை சண்டை அதனால தான் அம்மா அப்பாவுக்கு பயந்து வந்துக்கிறாங்க. நைட் என்ன அடிப்பார் இல்லை, யோசித்து பாருங்க. போராடணுமா? பசிக்குது, நான் சாப்பிட்ணும், பழம் இருக்குது, காய் இருக்குது, கரங்கு இருக்குது, ஓடி போகிற. இப்போ புலி மானை பிடிக்கிறதுக்கு போராடுதா, ஓடி பிடிக்குதா? ஒரு புலி பசினால் மானை வேட்டையாடுதா போர்க்காலமாக போராடுதா? நல்லா சொல்லுங்க. அது பேர் போராட்டமா? ஆக்சுவலாக அது போராடுது. சும்மா ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம்ல. இப்படியும் அப்படியும் ஓடுது, துள்ளுது, திடீர்னு வேலி உள்ளே போகுது, அப்படி வந்து சானியை ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லை கிடையாது. ஓட விட்டு சாப்பிட்றது, பிடிக்கிற தூரம் வந்தால் கூட விட்டுரும், இமிடியேட்டாக சாப்பிடும். ஓடுற மனை தான் பிடிக்கும், நிற்கிற மனை சாப்பிடாது. அது சில்லுன்னு இருக்கும் ரத்தம், ஓட ரத்தம் சூடாகிடும், கட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணி வச்சுக்குது, கற்று வச்சுக்குது, ஓடுற மனை பிடிக்கணும். ஏன்? டேஸ்ட். கட்சி அந்த ரத்தம் செம சூடாக வரும், டேஸ்டியாக இருக்கும். பீட்லாம் ஓடி மசாலா எப்படின்னா இருக்கும், வாமாக இருக்கணும். கச்சி ஈத்து சாப்பிட்டா எப்படி இருக்கான், சூட்டுக்கு ஒரு சுவை இருக்குது. அது புளி புரிஞ்சு வச்சுங்குது, பார்க்குற உனக்கு தெரில, போராடுதுன்னு நினச்சிங்கிறேன். அது ஓட விட்டு ஏன் சாப்பிடுதே, புரிஞ்சு வச்சுங்குது புளி. சப்ப பீஸு கம்மு நின்றுங்குது, பார்த்துட்டு போயிடும். மொச்சி பார்க்கும், ஓச்சான்ட்டு ஓடலைன்னா வேஸ்ட்டு, டேமேஜ் பீஸு. கச்சால சில்லுன்னு இருக்கும். வேணாம், ஓடுற மாதிரி தான் வேணும். ஏன் இப்படி உனக்கு பார்த்தா பாரு, அதை அதுக்குள்ளேயே மனம் பதிரிச்சு. ஐயோ அந்த மானம் என்ன ஆகும், அது சாவது இல்லையோ செத்துருவான். போராட்டம் என்பது ஒரு பொய் கதை. போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போராட சொல்லி கொடுத்துட்டான். உன்னால் இயல்பாக செய்ய முடியல. ஒரு ஓனரும் ஒரு எம்ப்ளாயும் போராடுறாங்க. மேனேஜர் போராடுறான், எப்படின்னா அவங்ககிட்டருந்து வேலை வாங்கணும். ஒர்க்கர் போராடுறான், எப்படின்னா சம்பளம் வாங்கணும். வெறும் 999 ரூபா தானா? ஆமாம். ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது, பெல்ட் வச்சுன்னு போயிட்டு போப்பான். ஆமாம், தோப்புக்காரனும் குட்டிக்காரனெல்லாம் போட்டு ஒரு படம் வச்சுருப்பான் ஆள். அதில் வர அமுத்துண்டு செமி போட்டுன்னு அதெல்லாம் காட்டுற மாதிரி வேலைன்னு என்னவோ முயல் குட்டி எல்லாம் தேடுற மாதிரி பூச்சி ஈத்துன்னு வைப்பான். கமலம் ஈத்து பிடிக்க முடியும், அவ்வளோ லேசாக இருப்பான். அந்தாலே கேட்கலாம் கூடாது, கம்முன்னு பாரியா. பார்க்குறது சினிமா சனின்னு. ஆமாம், சினிமா பார்த்தா கூட நம்ம போராடணும். சினிமாலேயும் போராட்டத்தை காட்டுவானுங்க. எல்லாத்துக்கும் கொடி பிடிக்கணும், கேட்கணும், புரட்சி செய்யணும், அப்போ தான் கிடைக்கும். புரட்சி வேறு, போராட்டம் வேறு, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சி, அது எழுத்தினிலும் பாச்சினிலும் அதனை கண்டும். வெண்ணாட்டு பெர்னாட் ஷாயும் பிளாட்டோ லிங்கன், விரும்பு நிலையின் கார்னர் மாஸ், புரட்சி வாழ்க. கிண்ணத்தில் தருணஞ்சை அமுதாய் உண்ட. விஷத்தை குடிச்சிக்கிறானுங்க. இது பேர் போராட்டம் இல்லை.
புரியாத மனுஷனை கூட வாழ்கிறது வேணாம். புரியாத மனுஷனுக்கு வாழ்கிறது மரணம் சூப்பர். இந்த உலகம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, என்ன செய்யுது, போ அப்படின்னு விட்டுடலாம். இந்த உலகம் போராட்டத்துக்கான களம் அல்ல, இந்த உலகம் போராட்டத்துக்கான களம் அல்ல. ஆனால் உங்களுக்கு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து போராடின்ட்டான். தலைவர் ஆகிறதுக்கு கூட போராடணும். இப்போது நான் எல்லாருக்கும் தொண்டு செய்யணும், நான் ஏன் அங்கீகாரம் வாங்கணும்? எங்கள் கட்சி அப்படி தான். எங்கள் கட்சி எப்படி தான், தொண்டு செய்வோம், அங்கீகரிக்காமல் போ, அதுவும் சொந்த பிரச்சனை. ஆமாம், நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவோம். எங்களுக்கு எலெக்ஷனில் நின்னா வாய்ப்பு கொடுப்போம். எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னா கூட வேலை செய்வோம். நாங்கள் ஒன்றும் சேர்த்துக்கல. ஏன்? என் கடன் பணி செய்து இழப்பது, தொண்டு செய்துக்கு வந்துக்கிறோம், அவ்வளோதான். அங்கீகாரம் தந்தா தர கட்டி போகுது, யார் பிரச்சனை? என்னை புரிந்து கொள்ள விட்டால் யார் பிரச்சனை? அது உன் பிரச்சனை. நான் ஒன்றுக்கு உதவி செய்யலைன்னா அது ஏன் பிரச்சனை? எங்களுக்கு ஊரில் எடுக்குது உங்களுக்கு உதவலைன்னா. அப்படி தான். ஆமாம், அப்படி தான் இந்த கட்சி ஆரம்பித்து வந்துனுக்குது. இதில் வரலாம், போகலாம், நிற்கலாம், கவலாம், எல்லாம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள கட்சியில் எல்லாம் நடக்கலாம். ஆரம்பிக்கும் போதே கூட வண்டி நிறுத்திடலாமான்னு பார்க்கலாம், பின்னாடி இந்த தரலாம், பூச்சி இழுக்கலாம், ஊக்கு போட்டு என்ன பண்ணலாம், ஓட விடாமல் தடுக்கலாம். உதவி செய்வோம், எங்கேருந்து செய்வான்? ஊக்கு போட்டு நிறுத்தினா அவனுக்கும் உதவி செய்வோம், பார்த்து போடு. நம்ம இழுப்பில் நீ வந்து உண்டியானா என்ன ஆகுது? நான் போகிறதே உன்ன மாதிரி ஆளை காப்பாற்றுக்கு தான், நீயே வந்து சேர்த்துட்டு போகிறேன் சனினே. என்ன பண்ணேன்? போட்ட சைக்கிளே ஒழுங்காக போடு, 2 ஊக்கா போடுறா, வண்டி ஓட்டுரு போகுது, என்ஜின் பவர் ஹார்ஸ் பவர் அதிகமாகுது அப்படின்ட்டு அவங்ககிட்டே அந்த வண்டி கொடுத்துட்டு வேறு வண்டி எதுன்னு போயிடுவோம். ஏன்? தொண்டு செய்யணும். பைக் எங்களுக்கு முக்கியம், சைக்கிளில் போய் கொடுத்துட்டு வருவோம். வாழ சொன்னது இயற்கை. வாழ்க்கை என்பது கொண்டாட்டம், போராட்டம் அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம். என் வறுமை நான் போராடுறதுக்கான களமா இல்லை, என் வறுமை என்னை நான் உயர்த்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம். என் அறியாமை நான் என்னை படிச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். என் பக்கத்து வீட்டுக்காரன் சேலஞ்சாக இருக்கிறானா, அவன் எனக்கு போட்டியாளனே கிடையாது. எவனையுமே நீங்கள் போட்டியாளனா பார்க்கக்கூடாது. அதை விட ஒரு கேவலம் இல்லவே இல்லை. யார் என்ன போட்டி கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அசிங்கப்படுறீங்கன்னு அர்த்தம். என்னை விட அவள் பெரிய அழகா அப்படின்னு ஒரு பொம்பளை புருஷனை பார்த்து கேட்டான்னு வச்சிங்க, அந்த பொம்பளை தான் அசிங்கமான பொம்பளை. இது இந்த உலகத்திலேயே அசிங்கமான பொம்பளை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க நீங்கள் யாரும் பொம்பளை பார்க்குறீங்களே, அந்த பொம்பளை என்னை விட அழகான்னு கேட்குறான்னு வச்சிங்க, அவள் தான் இந்த உலகத்தில் அசிங்கமான பொம்பளை. ஏன்? அவளுக்கு யார் மேலே யார் இது அக்கறை இல்லாமல் இருக்குது? அவன் மேலே அவளுக்கு அக்கறை இல்லாமல் இருக்குது. யாரை கூட போய் என்ன பண்ணிட்டா, போட்டிக்கு போய் நின்றுட்டா, முடிஞ்சிச்சு அவள் கதை. அந்த ஆம்பளை ஒன்றுமே இல்லை, மேட்ரு முடிஞ்சிச்சு. ஏன் போட்டிக்கு கூப்பிட்ற? இங்கே யாரும் என்ன இல்லை, போட்டிக்கான ஆளுங்க இல்லை. உங்களுக்கு ஒரு போட்டியாளரும் கிடையாது. நீங்கள் யாரை கூட என்ன பண்ணுவேண்ணா, போட்டியே இல்லைன்னா போகிறான்னா எதுக்கே போகிறான்னா புரியவே இல்லை. ஏன் கொடி பிடிக்கணும்? தலைவர் வாழ்க. எந்த தலைவர்லாம் நான் சொல்ல, எந்த தலைவரோ வாழ்க. அப்போ நான் தலைவர் வாழ்க, நான் இல்லை சொல்கிற நீ நான் ஒன்று நினச்சி பண்ணுங்க. தலைவர்லாம் வாழ வேணான்றான், இருந்தாலும் அவர் வாழணும்னு சொல்கிறான், ஞானிகளெல்லாம் பயிற்சிடுறான், இவர் தான் பெரிய மயிருன்றான். டேய், உன்னை தாண்டா பெரிய மயிருன்றேன், ஒத்துக்க மாட்டேன்றான். என்ன வர மயிருன்றே நீ? அவ்வளோ பிரில்லியன்ட்டு. ஆமாம், பளிச்சுன்னு இருக்குது மூளை அவனுக்கு. பெட்ரோல் மாஸ் லைட் எரியுது உள்ள, ஜிகுன்னு அடிச்சுக்குது. புக்கை பச்சிட்டான், மதம் வேதங்களெல்லாம் பச்சிட்டு ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக அடிச்சவன பெட்ரோல் மாஸ் எப்படி எரியா பிரைட்டாகிடுச்சு. நான் ஒரு இந்துங்க, முட்டாளுங்க கிடையாது, முட்டாளுங்கன்னு சொல்கிறது இல்லை. நான் ஒரு இந்துங்க, ரொம்ப நல்லா படித்தவங்க, நல்லா சொன்னாங்க. நான் ஒரு கிறிஸ்துவங்க, நான் ஒரு முஸ்லீமுங்க. முட்டாளுங்கன்னு நேராக சொல்லாமல் வேறு ஃபார்மேட்டில் சொல்லணுன்னா நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, வள்ளிய பீஸு. ஆமாம், பீஸ் வள்ளிய பீஸு இது. ஆமாம், ஒரு குரங்கு பேண்ட் சட்டை போட்டு வந்துச்சு. ஆமாம், அந்த குரங்குக்கு ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. பச்சை கலர் ஊசி. ஆமாம், ரெட் கலர் ஊசி போட்டால் அது வேறு மாதிரி பண்ணோம். ரெட் கலர் ஊசி போட்டான்னு வச்சு கண்ணெல்லாம் சேர்ந்து போய் யாரை பேசினேன் கத்தியத்தை நிறுத்துவான். அது ரெட் கலர் ஊசி போட்டது. பச்சை கலர் ஊசி போட்டால் சும்மா பேசின்னு இருக்கும். இதில் மஞ்சள் நிறைய கலருங்க இருக்குது, மல்டி கலருங்க இருக்குது. ஒரு கலர் ஊசி அது வேக்சினேஷன் பண்ணிச்சு. ஆமாம், பட்டறையில் போட்டு தீட்டாங்க அதை. ஆமாம், எங்கே அப்படின்னா பட்டறை. ஆமாம், அந்தந்த மாஸ்டருங்கெல்லாம் பட்டறை போட்டு நடத்துனாங்கல்ல.
கூத்துப்பற்ற, மதப்பற்ற. ஆமாம், போய் நின்று அழகாக காமிச்சிருக்கோம், பெயிண்ட் கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. அதுமா இதான் நான் கலரு, என் கலர் இது பாருங்க. நம்ம பூ அப்படின்னுவோம், அப்படியே கொட்டுறோம் கலர்லாம். என்னங்க நீல சாய வெளுத்து போயிடுச்சு, டும் 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 டும். ராசா வேசு கலந்து போச்சு, டும் 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 டும். ஒத்தரேந்திரு போ, சண்டை போடு போ, போட. எங்களுக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை, ரோபோ எடுத்து போய் பூ வச்சிருச்சியா? அந்த மிலிட்ரிக்காரங்கிட்ட போய் ரோபோ எடுத்துன்னு போய் அழகாக பூ வச்சிருச்சு. சகானா மனுஷன் செத்துருவான், நான் சாவே மாட்டேன். இல்லை உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட என்ன இல்லை, என்ன உனக்கு நான் என்ன பண்ண முடியாது? நீ என்ன நான் ஒரு ரோபோன்னு நினச்சிக்கினியா? பார்த்தான் ரோபோ வச்சிட்டான். டாக்டர் நீங்கள் செய்து சரியில்லை. ரோபோ சொல்லுது அறிவே இல்லை. என்ன சார் வச்சேன், நான் என்னென்ன பண்ணுறேன் பாடுறான்ட்டு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் ரோபோக்களை உருவாக்கி சண்டை போச்சு. நல்ல வேலை பார்த்த வேறு மாதிரி முடிச்சிட்டான். ஆக்சுவலாக ரோபோ தான் ஜெயிச்சிருக்கோம், படம் தான் தப்பாக காமிச்சிக்கிறானுங்க. இரும்புக்குள்ளே போய் சண்டை போட முடியும் நம்மளால? இன்னும் குத்துனா இரும்பு என்ன ஆகும்? சனினே போராடுற நியாயங்குத இல்லை? கத்தியை கூட போய் போராட, கத்தியின் கூறியான முனையில் போய் நின்று போராட, குத்தி கீச்சிட்டு இருக்கோம். கத்தி ஒரு மயிரும் கொடுக்காது, அப்படியே தான் நின்று இருக்கும். போராட்டன்றது ஒரு அசிங்கன்னு உனக்கு புரியவே இல்லை. உன்னை போராட்டத்துக்கு மறைமுகமாக சொல்லி கொடுத்துக்கிறான். நீ இந்துவாவோ கிறிஸ்துவாவோ முஸ்லீமாவோ யாரையோ எதிரியாக்கி என்ன பண்ணுகிற, போராடினுங்கிற. இந்த உலகத்தில் மொத்த மனிதர்கள் முட்டாளா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா உனக்கு போராட கற்று கொடுத்துக்கிறான். வாழ கத்தரில் அப்பன் பிள்ளைக்கு சொல்கிறான், டே படிக்கணும், பையன் புக்கை கூட போராடினுக்கிறான், மார்க் எடுக்கணும். ஆமாம், போர்க்காலத்தில் வீட்டு கிரீடத்தில் நம்பர் 1 போய் நிற்கணும்ல. ஆமாம், 99 மார்க் டேடி, ஏன்டா ஒரு மார்க்கை விட்ட? டீச்சருக்கு போனால் போதுன்னு விட்டு வந்துட்டேன் டேடி. வெரி குட் பாய், நீ தான் என் புள்ள. என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அவன் பின்னாடியே? டேடி கக்குசு போயிட்டேன், கால் கழுவா கையை கழுவான்னு கேட்பான். ஏன்? படிச்சுட்டான். அம்மா அப்பாவும் தேர்ந்து சொல்லிட்டாங்க கக்குசு போனால் காலை கழுவணுன்ட்டு. இப்போ சூத்துறதுக்கே வந்துடுவான். பேண்டுது சூத்துல, கழுவுறது காலை. இப்போ போராடுது புள்ள. ஐயோ இந்த குழந்தைகள் நம்ம எப்படி ஆகிட்டோம்? தெரியாதுன்னு ஒரு அப்பனும் சொன்னதில்லை புள்ளகிட்ட. ஒரு அப்பன் புள்ளகிட்ட என்னடா சொல்ல மாட்டான்னா, தெரியாது சொல்லவே மாட்டான். நம்ப பத்தியா அந்தாலும் அப்பனே புள்ளைய திட்டுவான். நான் உன் அப்பன்டா, நான் போராடி கஷ்டப்பட்டு உன்னை வாழ வைக்கிறேன், உனக்கு அறிவில்லையான்னு கேட்பான். நீ என்ன பண்ணுவ? ஆமாம் சார், தெரியாமல் போயிட்டோமா அந்த தேவையா பையன்கிட்ட. நீ என்ன ஆயிடுவ? வெற்றி வீரன் ஆயிடுவேன். இப்போ வெற்றி கொடி கட்டு, வாழ்க்கையில் எட்டும் வரையிட்டு, படையெடு என் தோழா. படையெடு யாரா போய் சண்டை போறது? முந்துங்கள் வீரர்களே. நீ சார் நீ அங்க முந்துரும். நீ சார் நாங்கள் அரண்மனையில் உட்காந்து ஆயசமாக 2 பொம்பளையில் விசிற விட்டு 2 பொம்பளைங்களை கால் பிடிக்க சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். நீ செத்து போவோம், பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்துடுவா. எவ்வளோ அசிங்கமான மனிதர்கள் இந்த மனிதர்கள் இல்லை? இவர்களெல்லாம் புனிதமானவர்கள்னு வர சொல்லுங்கிறீங்களே, உங்களுக்கு எதனா புரியுதா? எதனா புரியுதா? யோசிச்சிங்களா? ஏன் போராடணும்? என்னடா பிரச்சனை? ஏன் போராடணும்? என் கைகள் இல்லைன்னா இப்போ நான் ஏன் போராடணும்? என் தாய் எனக்கு ஊட்டி விட்டு வளர்த்துட்டா, அது மாதிரி எனக்கு மனைவி வந்து ஊட்டுவா. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. மனிதனின் பெரிய ஆயுதம் எது? அன்பு. போராடுறதுக்கான இல்லை, கொண்டாடுறதுக்கு. மனிதனின் மிகப்பெரிய ஆயுதம் எது? அன்பு. இதை வெற்றி கொள்றதுக்கு எது முடியும்? எத்தனை கூறிய ஆயுதங்கள் வந்தாலும் அன்பை ஒன்றும் பண்ண முடியாதுடா. நாயே உனக்கு தானடா பேசிங்கிறேன். தெவிடியா போராடுற சனினே. இதில் வர போய் அங்கே நின்று கோயில் நின்றுட்டு போய் போராடுறான். எங்கள் சைவ மதத்தை ஒரு அசிங்கமாக்கிட்டாரு. சனினே போராடக்கூடாதுன்னு சொல்லி தந்துக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிற சனினே? யாருக்காக? நரம்பும் சதையும் உயிரோட ஒரு மனிதன் வந்து உணர்வோடு வாழ சொல்லி கொடுத்துனுக்கிறான்.
அவனுக்கு எதிராக போராடுறிய நாயே, நீ உண்மையிலே திருந்த போறியா? ஜென்மம் உனக்கு எதுக்குடா சனியனே? போராடவா பிறந்த? ஏன் என்ன பண்ணி கொடுத்துட்டான் உனக்கு? ஓகே, உனக்கு போராட்டம் கற்றுக் கொடுத்துட்டானா எல்லாத்துக்கும் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமாம், நீ வர புக்கு வர வச்சிருவியா? எங்கெல்லாம் தீமை நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் வரேன். அங்கே ஒரு புரட்சி வீரன் இருக்கிறாரு. ஆமாம், சேக்குவாரா பனின்னு போட்டுப்பான், டைஃபி, டெமோக்ராட்டிக் யூத். ஏன்னா அது என்ன டைஃபின்னு போட்டு வச்சுரு? தமிழ் என்ன எது கண்டுபிடிச்சி போடேன். ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீகம் தான் தேவையில்லாமல் அங்கங்கே கத்திங்கிறானுங்க. அரபு நாட்டில் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுங்கிறான், காலங்காத்தால் ஆறுன்னு வச்சு எனக்கு புரியாத ஒரு பாஷையில் கத்திக்கிறான். என்ன பாஷை பாது? பாஷையே தெரியல என்ன பாஷைன்ட்டு கத்திங்கிறான். என்னப்பா சொல்கிறான்? என்னவோ சொல்கிறான். அல்லா அப்படித்தானே சொல்லுங்கிறாங்க. கூனாரு ஆனு தானே கூவினுக்குது. பா உடம்புன்றான் நிம்மதியாக யாரையும். ஐயோ, நாத்தியமானா அடி பேண்டுக்குதே. பா நிம்மதியாக தூங்கவே முடியல. நல்லா தூங்கினுக்கிறேன். ஏசு அழைக்கிறார். ஏந்து பார்த்தா எங்கே இருக்கிறார் ஏசு? ஏந்து வெளியே வந்து பார்த்தா 4 பேர் பேண்ட் வச்சுக்கிறான், வெள்ளையாக சட்டை போட்டுன்னு. ஆமாம், வெள்ளையும் சொல்லியுமா அழுக்கு போடாமல் வாழ்கிறானா? உழைப்பான் அவன். போராட்டத்தை கூட புதுமையாக பண்ணணும், ஆனால் போராடணும். ஆமாம், நம்மளாம் யாரு? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே பின் செல்வேனா. ஆனால் ஒரு நல்ல பொம்பளை பிடி போன கூட நல்லா இருக்கும். அழகிய கலைமகள் இவள் பாட்டுலாம் வரும். இயேசு பின்னாடி போனால் என்ன ஆகும்? தாய் மதத்துக்கு திரும்புங்க. தாய் மதத்துக்கு என்ன பண்ணுங்க? திரும்புங்க. நீ பழைய பறையன்தான், செருப்பு போடாமல் சுற்று, சிமெண்ட் ரோட்டில் நடக்காத, துண்டு இடுப்பில் கட்டு, கோயில் உள்ள வராத. உங்கள் ஜாதியில் ஒருத்தனுக்கு வீலை குத்து அமிச்சிருமா இல்லையா? இப்போ மினிஸ்டராகவும் ஆகிட்டோமா, திருப்தி ஆகிடு. ஆனால் செருப்பு போட்டு நடக்காத. இப்போ நம்மளே சொல்லுவான் செருப்பு போடுறது நல்லது இல்லை நமக்கு. நம்மளாம் ஒரு ஜாதிக்காரங்க, நம்ம என்ன பண்ண முடியாது? மதிக்கணும். ஏன் என்ன பண்ணியா? நம்மளாம் யார்? அந்த காலத்துலேருந்து எப்படி இருந்தோம்? நம்ம சனாதன தர்மத்தை போற்றி வளர்த்தவங்க நம்ம தான். சூத்திரர்கள் தான் அவங்களை எல்லாரையும் தாங்கணும். நல்லா யோசிச்சு பாரு. சூத்திரர் இருந்தால் தான் உட்காந்துக்கிற. ஆமாம், சூத்திரர் சூத்தில் இருக்கிற நல்லா சூத்திரர்கள் தான் எல்லாரையும் தாங்குறாங்க. நீ என்ன பண்ண? நீ சூத்தாவே இரு, என்ன இப்போ உன் பிரச்சனைன்றான். இல்லை சார், எனக்கும் கண்ணு மூக்கு காயெல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் அப்படிலாம் இருக்க முடியாது. புரிஞ்சு வச்சுக்கோ. இது எங்கள் கோயில், நம்ம கோயில். நீ வெளியேறு, நான் உள்ள இருக்கிறேன். கோயில் நம்புது, ஆனால் நீ எங்கே இருக்குண்ணா? நான் எங்கே இருப்பேன்? கோயில் என்ன? இந்த ராஜா புலி பயந்த பசங்களாம் என் மேலே வந்து பண்ணுங்களான்னாரு. இதே தான் போராட்டத்தை டிசைனாக பண்ணுவானுங்க. புத்திசாலி போராட்டத்தை எப்படி பண்ணுறான் அப்படின்னா வலிக்காமல் பண்ணுறான். முட்டாள் என்ன பண்ணுறான்? போராட்டத்தை எவ்வளோ வலி வாங்க முடியுமோ, எவ்வளோ அடித்தாலும் அண்ணனுக்காக தாங்குவேன், என்ன உயிர் தோழன். அவனே போடு பேனர் ஓட்டு, பணம் எடுத்துட்டான். கட்சி தொண்டை இவன் தானே, இவன் மேலே அடிச்சு இவனை சாவ வச்சாக்கா நம்ம கட்சியே வந்துடும். போடு கொடிய தலைவர்களெல்லாம் சாவ வச்சுட்டு பேனர் விட்டு அந்த கட்சிங்கெல்லாம் வந்துடுது. அம்மா நான் சும்மா இல்லைடா, சும்மா தான், என்னாச்சுன்னே தெரியாது. அந்த கருமத்தை என்னத்துக்கு கேட்குறீங்க? அம்மா நல்லா தாங்கிறாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, ஆனால் திரும்பி மட்டும் வரல. என்ன இட்லி சாப்பிட்டாங்களோ இல்லை, நமக்கு தெரியாது. என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஏதாவது ஒரு காரணம் கொண்டு நீ என்ன பண்ணினுரு, போராடினு. நாங்கள் நல்லா இருப்போம். நாங்கள்லாம் போராட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன், யாருமே போராட வேணான்றேன். எதுக்கு இல்லை? போராட வேண்டிய இடம் எது? போராட வேண்டிய இடமே இல்லை. மண்ணை புரட்டி போடு. ஏன் போராடுற? விதையை போடு, செடி வரும், சாப்பிட்டு தூங்கு, நிம்மதியாயிரு. உங்ககிட்ட இருக்கிறத கொடு, காசாக மாற்றிக்கோ. கரன்சி இந்த நாட்டு சொல்லுதா, நம்பர் வரைக்கும் வச்சுக்கோ. கரன்சியாக வச்சுக்கிறத விட பொருளாக வச்சுக்கிறது நல்லது. என்ன கேட்டால் எப்போனா கரன்சி இல்லைன்றவானுங்க. பாராத்தியில் ஒருத்தன் சொல்லிட்டான் 500 ரூபாய் செல்லாதுன்ட்டான். நம்ம பேங்க்கில் போய் லைனில் நின்றுந்தோம். ஒருத்தன் கோடியே வச்சுக்கிறான். கேட்கவே இல்லை, என்னன்னே தெரியல. மீடியா போச்சு. போன மீடியாக்கெல்லாம் 10,000 கொடுத்தானோ 5,000 கொடுத்தானோ நமக்கு தெரியாது. மீடியா போச்சு, மீடியா வந்துச்சு, அவ்வளோதான். அல்மா மீடியா தூங்கிடும். ஆனால் நம்ம லைனில் நின்று 2000 ரூபாய் வந்தோமா இல்லையா? ஆமாம், அந்த பழைய நோட்டை கொடுக்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நிறைய பேர் போட சனி தூக்கி விசிறிட்டானுங்க.
அங்கங்கே குப்பையாக கந்தது. நியூஸில் சொல்லியிருந்தானுங்க அங்கேயும் எங்கேயுமா. இல்லை என்ன ஆச்சு நம்ம நிலமை? அப்போ வச்சிருந்த 500 ரூபாலாம் என்ன ஆச்சு? ஐயோ, என் காதலி கொடுத்துருந்த 500 ரூபானா பேப்பரை வச்சுருந்தேன், இப்போ செல்லாதுன்ட்டான். காதலியா செல்லாதான் போயிட்டா, காகிதம் தான் செல்லாத போயிடுச்சு. அப்போ காகிதம் இது உஷாராகணும், எப்போனா செல்லாதுன்றவானுங்க. பணம் என்றால் காகிதம் மட்டுமா கிடையாது, காகிதமாக அது வேல்யூ இருந்துனுக்கு தான் உஷாராக பார்த்துக்கணும். அப்பப்போ இது உயிருக்குதா இல்லையா? ஏன்னா பாராத்தியில் உயிர் போயிட்டுருக்கோம் அதுக்கு. ஆமாம், செத்து பேருக்கு அதை வச்சு என்ன பண்ண போகிற? புரியுதா? மறுநாள் போய் பேங்க்கில் போய் போகிறான்னும், அந்த மேனேஜர் லைனில் நில்லுன்னுவான். இப்போ வர சானிடைஸ் பண்ணியா, மாஸ்க் போட்டியா, இடைவெளி இருக்குதான்னுவானுங்க. பத்திரம் சொல்ல முடியாது. நாளைக்கு 2000 ரூபாய் செல்லல்னு கூட சொல்லிடுவான். கவனமாக இருங்க. நீங்கள் பண்ணு கற்று போட்டு உள்ளே வச்சுருந்தீங்கன்னா செல்லாதுன்றுவான். அவனுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான். இன்னொரு கலரில் அடிப்பாங்க. ஆமாம், கலராக அடிப்பாங்க. அதுதான் கலர் மாற்றிடுவாங்க. இப்போ 500,000 வச்சுக்காது, 2000 வச்சுக்கன்ட்டான். 4 நோட்டு ஏன் வச்சுருங்கிற? பெருசாக இல்லை, பீரோவில் பிடிக்க மாட்டேங்குது இல்லை. அத்தால 5000 ரூபாய் கண்டுபிடிப்பாங்க. ஆமாம், 5000 ரூபாய் கரன்சி வந்துடும், மேட்ரு முடிஞ்சிச்சு. அதுமா நீ 5000 ரூபாய் கொடுக்கணும் யாருன்னா. தமாசா இருக்குது. விட்டு போராடுறீங்க. போராடியில் உங்களுக்கு போராடி ஒன்று கூட போராடில. ஏன்டா எத்தனை காயம் உங்களுக்கு இல்லை, எத்தனை அவமானம், எவ்வளோ அசிங்கம். ஒன்றுமா திருந்த மாட்டீங்க, போராடி நிற்பீங்க. யாருக்காக போராடுறீங்க? எதுக்கு போராடணும்? ஊருக்கு அவ்வளோ சோருக்கு நான் ஏன் போராடணும்? இல்லை தரையில் பார்த்தா பூமி தாய் கூப்பிட்டுக்கு போகிறா, வாடா 10 கையை மேலே வாடா நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் மேலே பார்த்தாலும் என்ன பண்ண போகிறா? நான் புனிதமானவன் நீ படுக்காதுன்னு சொல்லுவாளா என்ன? பேண்டுட்டு அங்கேயே பத்துக்கலாம். ஆமாம், எங்கே பேழ்ற? பூமி தாயில். சார் நான் பீங்கால பேழ்றேன். அதுவும் மண்ணு தான்டா மடையா, வேறு கலரில் வந்து இது எங்கே தான் போகுது? மண்ணுக்கு தான். நீயும் எங்கே தான் படுக்க போகிற? வாழ்கிறது எங்கே? வந்தது எங்கே? போகிறது எங்கே? எல்லாம் மண்ணுக்கு தானே. அடப்பாவி, மண்ணில் தோன்றி மண்ணில் மறைய போகிற மண்ணாக போக வேண்டிய நீ ஏன்டா வீணா இன்னொருத்தனுக்கு போராடினுக்கிற? ஏன் போராடணும்? ஒய்? அந்த கேள்வி மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள்லாம் ஏற்பட்டுரும். உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ ஒரு அழகான ஆள், நீ ஒரு அற்புதமான மனிதன். போராட வேண்டிய இங்கே எதுவுமே. நானும் எவ்வளோ நாளாக போராடி பார்க்குறேன், ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கலன்றான். தமாசா இருக்குது. ரோட்டில் போய் பார்த்தா பொண்ணுங்களாம் நடந்துக்கிறாங்க. இவன் போராட்டத்தை எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல. கடவுளே, பொண்ணை கிடைக்கல. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு பொருத்தமான ஒன்று பொண்ணு கிடைக்கல. பொருத்தமான ஒரு பெண் இப்படி இருக்கணும்னு யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா? சரி, பொருத்தமான பொண்ணை எப்படி பண்ணணும், எப்படி தேடணும்? போராடணும். வீம்புக்கு நினச்சோம் பொண்ணு பார்த்தோன்னே நல்லா இருக்குதுன்னா எடுத்தோடனே கல்யாணம் பண்ண நல்லா வருதே. ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். ஆமாம் 2 வீட்டில் டீ வடை சாப்பிட தேவையில்லையா? 2 பேர் ரிஜெக்ட் பண்ண தான் நமக்கு பெருமை. என்ன பண்ணா? 2 பேரை ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்? காரணம்லாம் எதுங்க? போன உடனே டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 10-15 பார்ப்போமே. எந்த கரும தேடு போராடினுங்கிறான். ஏன்? பழகிட்டான். ஆமாம், சோறை போட்டால் போராடினுங்கிறான். சாப்பிடலாமா வேணாவா? ஆமாம், திசை எதுன்னு தெரியலையே. போனை எடுத்து கிழக்கு மேற்க பார்த்து, ஓகே வாழையில் போட்டால் போராடுறான். இப்படியாம் போட்டேன், இப்படியாம் போட்டேன். ஒரு கார்னர் இருக்குதுன்னா வச்சுக்கோ, நல்லா இருக்குதுதான் இருக்குது. இப்போ வாழையிலே இல்லை, பிளாஸ்டிக். அதில் போய் போராடுவியா சனின்னு? ஐயோ, பொம்மையை கூடலாம் போராடுனுங்கிறானுங்க. ஆமாம், எப்படின்னா நீ எனக்கு செஞ்சு தான் ஆகணும், குத்திப்பேன். இல்லை நான் என்ன குத்திப்பேன். வன்முறையின் உச்சம். எங்கே போய் போராடுறான்? சாமிக்கிட்ட. நீ கண்டி எனக்கு புள்ள பிறக்க வைக்கலன்னு வச்சுக்கேன், வேலத்து குத்திப்பேன். பிறக்க வச்சாலும் குத்திப்பேன். பிறந்துச்சுன்னு குத்துவான், பிறக்கலன்னா குத்துவான். மொத்தத்தில் குத்திக்கணும் இவனுக்கு. வன்முறையை யார்கிட்ட காமிக்கிறது போய் யார் மேலேயே காமிச்சிக்கிறான். ஐயோ, சோறுலாம் ஆக்கி பொங்கி நிற்பாங்க. பாஸ்டிங், நோம்பு, உண்ணாவிரதம். அவன் பசியில் சாவுறான். தேவடைப்பள்ளி சோறு அதிகமாகிடுச்சு. நோம்பு இருக்குது, வாடி அத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம். ஒன்று கையில் ஒரு தட்டு குத்து அனுப்புவார். நோம்பு இருந்தில்ல, இந்த நோம்பினே இரு. அம்மா பசிக்குதே. அனாவசப்படுத்தக்கூடாது. வயிறு காலியாக்கணும்னு சொல்லு.
உடல் ஆரோக்கியத்துக்குன்னு சொல்லு. அதுனா புனித பேர், அதுக்கு போய் சொல்கிற. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு போர் அடிக்குது, ஒரு நாள் பிரியா உள்ளான்னு பார்க்குறேன்னு சொல்லு, ஒரு நாள் நீராகாரம் சாப்பிட்ணுன்னு பார்க்குறேன்னு சொல்லு, 2 வேளை உள்ளான்னு பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் கடவுள் பேரில் ஏமாத்துற? என்ன உன் பிரச்சனை? கடவுள் உன்னை கேட்டாரா? கேட்கலையே. போராட்டம், எதுக்கு பாரு போராட்டம். ஐயோ, அந்த எம்ப்ளாயி கிட்ட போராட்டத்துக்கு இது ஓனருங்க நியாயம். தம்பி ப்ளீஸ் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன். வச்சுட்டு போயிடுவான். அது போட்டிருக்கு 10 ரூபாய் தெரியல, போட்டான்றதால தான் பேர் போட்டாரு. உசாராகணும் போட்டிருக்கிட்ட என்ன பண்றாரு? போட்டுருவாரு உசாராகணும். ஒன்றும் இல்லை, பெட்டிய போராடவே வேணாம். நல்லா புரிஞ்சு வச்சிங்க. என்ன பண்ணுவானா, ரொம்ப சாதாரணமான மனிதன். அந்த மனிதன் மதிச்சு, ஐயா என்னால் தூக்க முடியல, என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் தூக்கின்னு வர முடியாது, உங்களால் தூக்க முடியும், எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணும், தப்பு இல்லை, அப்படி தானே கேட்கணும். அதை அப்போ ஒரு 10 ரூபா சொல்கிறாரு, 5 ரூபா சொல்கிறாரு, என்னால் அவ்வளோ முடியாது, அதுக்கான தகுதி என்கிட்ட இல்லைன்னு சொல்லணும். ஏன் இவ்வளோ கேட்குறீங்கன்ற என்ன சொல்லணும், என்ன சொல்லிடக்கூடாது. என்னால் தர முடியலன்னு சொல்லணுமா, நீ ஏன் அவ்வளோ கேட்குறேன்னு சொல்லணுமா? கரெக்டாக சொல்லு. அதுக்கான தகுதி என்கிட்ட இல்லை சார். நீங்கள் கார் வச்சுக்கிறீங்க, என் இடுமை ஊரத்துக்கு 500 ரூபாய் கேட்குறீங்க, என்கிட்ட 400 ரூபாய் தான் இருக்குது. ஒரு 400 கிலோமீட்டர் போனோம், 350 கிலோமீட்டர் நிறுத்திடுறீங்களா? கெஞ்சணும் இல்லை? ஏன் 400 ரூபாய்க்கா? அது எப்படி கேட்கணும்? எப்படியா கேட்கணும்? அவன் தான் டிரைவர், அவங்ககிட்ட என்ன பேசிக்கிறீங்க? அங்கே அதுக்குள்ளே குரல் யார்? லிப்டிக் பூசின்னு ஒரு ஃபிகர் ஒன்று நின்றுங்குது அங்கே சூத்து நாட்டின்னு. ஏங்க ஏன் டிரைவர் ரொம்ப பேசிக்கிறீங்க? அவர் போனால் போட்ட இன்னொரு ஆள் பார்க்கலாம். சார் வாங்க. அவரு மிரட்டுறோம், சண்டை போடுறோம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க கத்தி வச்சு சண்டை போடுறேன்னு நினச்சிக்கிறீங்களா? அந்த மனிதனை கூட நான் என்ன பண்ணுங்கிறேன், சண்டை போட்டுனுங்கிறேன். அவனும் சண்டை போடுறான். அந்த ஊருக்கு போனால் 200 ரூபாய் தான், ஆளை பார்த்துட்டான், 500 ரூபாய் அவன்றான். ஆள் நல்லா டும்மியெல்லாம் போட்டுனுக்கிறாரு, செயின் வர பளிச்சுன்னு பெருசாக தெரியுது, இருக்கும் 2 சவரம் இருக்கும், வச்சுக்கிறாருன்னா ஒரு வசதியாக தான் இருப்பார். பாக்கெட் வர கத்தியாக இருக்குது, பைட்டில் வர சைடில் வச்சுன்னு காடி வர ஸ்டைலாக போட்டுனுக்கிறான். ஆள் 200 ரூபா தான், 500 ரூபான்னு கேட்குறான். இப்போ அவனை கூட போகிறான். சார் 200 ரூபாய்க்கு தானே எல்லாம் வருவாங்க, என்னால் வர முடியாது, வேணுமா வேணாம் போட்டானுவான். தைரியம் இல்லை. அதை விட்டா அடுத்தது ஆட்டோ வருது, மணி 11:30. காலம் பார்த்து ஏமாத்துறது. கற்று கொடுத்துட்டான் சண்டை போடுங்கன்னு, வேறு மாதிரி போட்டுனுக்கிறோம். முதல்ல போராட்டத்தை கற்று கொடுத்துட்டான். போராட்டத்தில் நீ தான் வெற்றி பெறணும்னு கற்றுக் கொடுத்துட்டான். நீ தான் வெற்றி பெறணும்னா எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணலான்ட்டான். ஆயுதங்கள் மாற்றப்பட்டது. இப்போ உனக்கு வாய் தான் ஆயுதம், வாயிலே எல்லாத்தையும் வடை சுட்டுருது. ஆனால் போராட்டன்றது என்ன பண்ணல, உன் பண்பு, அடிப்படையான பண்பு மாறல. போராட்ட குணம் உனக்கு இருக்குது, வெற்றி பெறணுன்ற வேட்கை இருக்குது, அதுக்கான ஆயுதங்களும் உன் கையில் இருக்குது. இப்போது என்ன தான் பண்ணுவேன். ஆனால் யாருக்காக போராட்டம்னு யோசிச்சு பாரு. ஒரு சாமியார் வள்ளுவர் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஃப்ரீயாக இருந்தார், சட்டி மட்டும் வச்சுனார். சட்டி சொட்டு சாமியார் அவர் பேர். அப்படி போகிறாரு. அப்போ ஒரு தெலுங்கு தேசத்தில் அப்போ அங்கே ஒரு ராணி ஆகிட்டா ஒரு பிள்ளை. இவர் ஆசிரமத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவர் இருக்கும்போது அந்த பிள்ளை அங்கே இருந்தால் இவர் மேலே அவருக்கு மரியாதை உள்ளவோ. அவர் ராணி ஆகிட்டோடனே இந்த சாமியார் மேலே அவருக்கு அன்பு. நீங்கள் நினச்சிக்காதீங்க சாமியாருங்கன்னாவே செக்ஸ் தான் எழுடுவாங்க, ரிவர்ஸியாக போகிறதுக்கு உள்ளே போனார்னு நினச்சிங்கன்னா அவர் சிவசங்கர பாபாவோ இல்லை நீங்கள் சொல்கிற திருட்டு சாமியாரோ அவர் இல்லை. அப்படிலாம் போல அவர் பொண்ணு மாதிரி அவர் நினச்சின்னு உள்ளே போனார். அந்த பிள்ளை அவருக்கு சாப்பாடெலாம் போட்டால் சந்தோஷப்பட்டா. எனக்கு ஒரு கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட பரிசு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வச்சுக்கிற சட்டி என்ன பண்ணுங்க எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றதுக்கு 10 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் அவள் தானே அப்படின்ட்டு தங்கத்தாலான அழகிய வேலைப்பாடுகள் நிகழ்ந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்தா. இந்த என்ன பண்ணான், வானான்னு சொல்லணும் தானே, சொல்ல. ஏன் மேட்ரு பாத்திரம் அது தங்கமாக இருந்தானா தகரமாக இருந்தானா பானையாக இருந்தானா கொடுத்தா வாங்கிக்கலாம், பெஜராயிட்டாகும். ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமோ வானானில் சொல்லுவார்னு பார்த்தோம். நல்லா இருக்குது சட்டி இல்லாமல் நான் எப்படி வாழ்றது, அங்கங்கே பிச்சு எடுக்கணும்ல. எனக்கு இருக்கிற சட்டி வேல்யூ நீன்ற, ஏன்னா அன்பில் சட்டி ரொம்ப விசேஷம்னு வாங்கிக்கினேன். ஆமாம் நீ ஏதோ ஒன்று கொடுக்குற நான் வாங்கிக்கினேன், அவ்வளோதானே. நீ தங்கமாக நினச்சா அது உன் பிரச்சனை. அது ஒன்றா எனக்கு சோறு வாங்கி சாப்பிட்டுக்கான ஒரு பாத்திரம் ஏற்றுக்குன்னு வெளியே வந்துட்டார், போயின்னுக்கிறாரு. பார்த்தான் ஒருத்தன் திருட்டு பைய பார்த்துட்டோன்னா அவனுக்கு ஆசை வந்துச்சு, இதை அடிக்கணும். எதை அவனுக்கு தங்கமாக தெரியுது, அந்த ஆளுக்கு சட்டியாக தெரியுது. சரி பார்த்தாரு, இவன் ஒரு நாள் மறந்துடுவான், இருந்தாலும் நம்ம இவனுக்காக கொடுத்துட்டா நமக்கு வேறு சட்டி இல்லையே. இவன் புச்சாலே அந்த இடத்துல என்ன மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சட்டி வாங்கி உனக்கு தேவை சோறு தானே, இந்த சட்டி வச்சுக்கோங்க, அதை கூட நம்ம வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம். சாமியார் தேவை கோமனம் தானே,
பட்டு துணி எதுக்கு அவரு அப்படின்னு அவுத்து போட்டு என்ன பண்ணிடலாம். நம்ம அப்படித்தான். அதனால தான் சாமியாருங்க கூட பேசுறதுக்கு பயப்படுறானுங்க. உனக்கு நீ தான் சாமியார் ஆகிட்டல, உனக்கு என்னத்துக்கு மயிரில் எல்லாம் கூத்துரு எனக்குன்னு வாங்கிடலாம். ஆசிரமத்தை கூட கேட்டு வாங்கிக்கினேன், நீ போ பிச்சை எடு, உனக்கு தான் பொழடி புள்ளி இல்லை, எதுக்கு உன் மயிரில் போட அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடலாம், தேர்த்தி விட்டு நம்ம பிடிக்கலாம். தப்பு கிடையாது, இடம் மாற்றிடலாம் தானே. இதெல்லாம் போராட வேண்டியதில்லை, சொன்னால் புரிஞ்சுப்பான். ஆமாம், அவன் தான் முற்றும் திறந்தவன் தானே. நீங்கள் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, அது சொல்ல தெரியல உங்களுக்கு. சொல்லி புரியும், நீ தானே இந்த நித்தியானந்தம் தான், உனக்கு தான் ஒன்றும் தேவையில்லை, நித்திய ஆனந்தமாச்சே நீ தான், உனக்கு என்னத்துக்கு இந்த கருமெல்லாம் தேவையில்லை, நீ போ, நான் ஜாலியாக இருக்கணும், ஜெல்சா பண்ணணும், இவ்வளோ ஃபிகர் வச்சு சும்மா வச்சுங்கிற இல்லை சாணியனே. ஆளுக்கு ஒன்று குழந்தை போட்டு ஆசிரமம் வளர்ந்துருக்கோம்ல, இப்படியே வச்சுருக்கிற சாணி, அப்படியே வேலைக்கு ஆகுது பீஸ் மாதிரியே, தப்புப்பா கொடுத்துரு நீ போயிட்டு வாடின்னு சொல்லியிருக்கலாம். சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. இதுன்னு போட்டோம். இந்த திருடனா பண்ணுறான், இந்த சட்டியை அடிக்கணும்னு பார்த்தா, இருந்தாலும் பார்த்தா டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சும்மா வந்து நிற்கிறான், இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்ட்டு போய் ஒரு இடத்துல ஒதுப்புறத்தில் தூங்கலான்னு பார்த்தா, தூங்குறதுக்கு சட்டி வேணும். அங்கே கல் இருந்துச்சு. அங்கே என்ன இருந்தது, கல் இருந்துச்சு. ஓட்ட பானை ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் பாழஞ்சு போய் என்ன பண்ணுது, ஒரு அந்த பானையை எடுத்துக்கிறது பார்த்தான். ஓகே, நமக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு இந்த இதை பாத்திரத்தை தூக்கி வெசிறி வெளியாச்சான். எப்படியா பழைய எடுத்துன்னு போடாங்க, தூக்கத்தை வர கத்துருவேன் இல்லைன்னு பேஜாராயிட்டான். நம்ம எப்படி எடுப்போம், கஷ்டப்பட்டுக்கணும், அவன் விசிலேச்சிட்டானே நேற்று, இதையே மனன்னு விட்டானே, இவனை போய் பார்க்கணுன்ட்டு உள்ளே வந்தான். இது மாதிரி போட்டு தூங்கும்போது இழுப்பேன், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஆகிடுமா இல்லையா? எனக்கு சட்டி பெருசா தூக்கம் பெருசா? தூக்கம் தான். உனக்கு சட்டி தானே பெருசு, எடுத்துன்னு போ. அப்போ இதை விட விசேஷம் மாமாயா, நான் ஒரு விசேஷம், நான் ஒரு பொக்கிஷம், என் இருத்தல் ஒரு கொண்டாட்டத்துக்குரியது. நான் ஏன் போறான்னா, சட்டி சோறு எங்கே நின்று என்ன பண்ணுவாங்க, சோறு போடுவாங்க, நான் வாங்கிக்க போகிறேன். போராடாமல் வேலை செய்ய முடியல, நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால் நான் போராடவே மாட்டேன். நீங்கள் போராடிங்க இருங்க, நான் வந்து இப்போ பிச்சை எதுவும் சோறு, நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க. ஆமாம், செஞ்சிலுவை சங்கன்னு ஒன்று ஆரம்பித்து நடுவில் வந்தானுங்க. நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் அந்த சிலுவை பார்த்தா நீங்கள் கம்முனாயிடணும். அவன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஆயுதங்களை எடுத்து வந்து கொடுப்பான், உங்களுக்கும் கொடுப்பான், அவனுக்கும் கொடுப்பான், காசு கொடுத்தா கொடுப்பான். ஆமாம், போராட்டத்தை உருவாக்குறதுக்குன்னே இங்கே நிறைய ஆளுங்களாங்கிறானுங்க. உனக்கு சொல்லிக் கொடுப்பான், உன் தேசத்தில் நீங்களாம் தனியாக வாழ தேவை இல்லையா, நீங்கள் என்ன இருந்தாலும் தமிழ் இல்லையான்னு சொல்லி துட்டை கொடுப்பான். நீ என்ன பண்ணுவேன், போராட ஆரம்பிப்பேன். அவன் என்ன பண்ணுவேன், துப்பாக்கி வாங்குவேன். எங்கேருந்து, இங்கே இருக்கிறவங்கிட்ட இருந்து காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவேன், அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவேன், போராடணும், ஆயுதங்களை சப்ளை பண்ணு. அப்போ இப்போ வச்சுக்கிறவன் ஆயுதத்தை என்ன பண்ணுவான், சும்மா வச்சுன்னு முடியா. இது ஒரு ஐடியாலஜி. ஆனால் இந்த என்ன பண்ணார், திருடவங்களும் வந்து கேட்டான், என்ன சாமி உனக்கு அது என்னவா தெரியுது, விசேஷமாக தெரியுது, தப்பில்லை தானே, போட்டேன் தானே, எத்தனை போ தூங்கணும், அதோட விசேஷங்க தான். ஆமாம், அப்போ திருடுறது தப்பா, அது எனக்கு தெரியாது. என்ன சொன்னார், அது எனக்கு தெரியாது, திருடுறதுனா அப்படின்னு கேட்டார் இவரு. எப்படின்னா நான் அது எங்கடா இருந்தேன், அதெல்லாம் நான் பாட்டு தட்டி வச்சுக்கிறேன், சோற போறேன், சாப்பிட்டுக்கிறேன். இதில் வர திருடுறது என்னடா தெரியும், எனக்கு மானம் ஏனும் சூடு சொன்னே இல்லை, கடவுள் குத்த மாதிரியே அப்படியே இருக்கிறேன். நானும் மேலே எதுவும் என்ன பண்ணல, போட்டில் உள்ள மாதிரி நாடகம்லாம் எனக்கு தெரியாதப்பா. என்னவோ அந்த புள்ள கூத்தா நான் வச்சுருந்தேன், நீ அது பெரிய விஷயம் நான் நினச்சேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, இதான் உனக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது, அதனால் போட்டேன். அப்பா இன்னொரு பாத்திரம் இருக்குது, இப்போ தூங்குறதுக்கு கல் இருக்குது, இது எத்துன்னு போவே, நீ எத்துன்னு போக மாட்டேன். ஓகே, எத்துன்னு போகிறத நான் வச்சுக்கிறதுனால தான் நீ வந்தேன், எத்துன்னு போ. அப்போது திருட்டை விட விசேஷமானதா நீ? ஆமாம், நான் என் இருத்தல் விசேஷமானது, என் இருத்தல் விசேஷமானது. அப்போ நான் உபதேசம் வாங்க முடியுமா, நான் கடவுளை அடைய முடியுமா? திருடன் கேட்குறான். ஏன் முடியாது, யாரெல்லாம் நேசித்தாலும் கடவுள் நான் தான் நேசிக்கணும் எனக்கு தானே. யாரும் வேணா என்ன பண்ணலாம், கடவுள் நேசிக்கலாம், நீயும் நேசி. எனக்குன்னா நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க, உன் செயலெல்லாம் உனக்கு தான் சரியானு பாருன்னா. என்ன சொன்னா, உன் செயலெல்லாம் நீ உனக்காக செய்கிறாயா பார், நான் எனக்காக செஞ்சுக்கிறேன், நீ எப்படி செய்கிற பாரு. நீ என்ன பண்ணலாம், கடவுளை அடிக்கிறதுக்கு தந்திரம் சொல்லிடுறான் பாரு. உட்கார கூப்பிட்டு வச்சு இதுதான் சாக்குன்ட்டு ஒரு 50,000 ரூபாய் புனிக்கணும், 3 உபதேசம் கொடுத்துருக்கலாம்ல, சொல்லிடலாமா இல்லையா? முட்டா பையாவே என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டான், உன் செயலெல்லாம் உனக்கானதா பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். திருட முடியும், நான் ஏன் திருடுகிறேன், இது எனக்கானதான்னு கேட்டுப்பாரு. திருடுவது தான் எனக்கு நல்லதா கேட்டுப்பாரு. கொலை செய்வது தான் எனக்கு நல்லதா கேட்டுப்பாரு. இன்னொருத்தர் போய் அடிச்சு சாவடிக்கு தான் எனக்கு நல்லதா கேட்டுப்பாரு. ஜாதியில் நான் தான் மயிரா கேட்டுப்பாரு. நான் என்ன வாயிலியா பேண்டுங்கிறேன் கேட்டுப்பாரு. எல்லாம் ரத்தமாக சிவப்புனாக்கா என்ன ரத்தத்திலே இருப்பீங்களா, பீலாம் வர மாட்டிங்களா, கண் மூக்கில் குருமி உனக்கு வேறு மாதிரி எனக்கு வேறு மாதிரி வருமா? நீயும் பொருள் வளர்க்காமல் சாப்பிடாம தான் நாற்றம் தான் அடிக்கும். தயிர் சோறு சொன்னால் மட்டும் பீனா வாசனையாக வருமா? இல்லை,
நெய் ஊற்றி சாப்பிட்டேனாக்கா பீ நாத்தடிக்காதா உன் குசு விட்டாக்கா உன் நாத்தடிக்காதா சொல்லு இல்லை நீனா உன் குசுவெல்லாம் பாட்டில் பிடிச்சி மோந்து நிற்பியா என்ன நெய் சாப்பிட்டேன். இது மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, பேச்சுக்கே அழகு இல்லை. இவர் நாகரிகமாகவே இவருக்கு பேசல. மொத்தம் இதை விட எப்படி நாகரிகமாக பேசுறது? நாகரிகம்னா புதுமை, நாகரிகம்னா புதுமை. இதை விட எப்படி புதுமையாக பேசுறது? பழையபடியே உட்காந்துன்னு வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு போராட்டத்தை பற்றி விளக்கப் போகிறேன். இந்த ராஜா காலத்திலிருந்தே நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு என்ன புரியுமா? தூக்கம் வந்துருக்கோம். ஆமாம், உனக்கு புரிய வைத்து நான் போறேன்னு எதுக்கு கேட்டால் கேட்க கேட்டிப்பா. போராடுறது தப்பு, அவ்வளோதான். இது முதல்ல சொல்லிட்டு போகக்கூடாதா? ஏன் கொஞ்சம் சுற்றி வச்சு சொல்லுவேன். என்ன இப்போ பிரச்சனை? ஏன் கேட்டுனுங்கிறேன்? சார் எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரம் பேசிட்டு சொல்கிறீங்க. என்ன ரொம்ப நேரம் பேச ஒன்று கேட்காதேன்ற நான். நாங்கண்ணா உன்னை அடிச்சு கேட்டுனுரு, வீடியோ போட்டு கேளு, எல்லாம் அடிப்போம் சொன்னோமா என்ன? ஏன் நல்ல தானே பேசிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் உணர்ச்சியோடு இருக்கும் தானே. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியதில்லை. என் தேவைகள் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் போராட வேண்டியதே இல்லை. என் தேவைகள் எனக்கு கட்டிச்சின்னு நான் திருப்தி ஆகிட்டேன்னா பத்தலை சார், குத்து பத்தலைன்றான். எவ்வளோ தான் பத்தும்? 10 வரைக்கும் வாழ முடியாது. பச்சை மட்டை எவ்வளோ 10 வச்சா பத்தான்? பத்தலை இருந்து எப்படி பத்தும்? பெட்ரோல் போட்டு தெரிஞ்சால் கூட ஓலமாக சிரிக்கும் உள்ளே இருந்துன்னு. பெட்ரோல் மட்டும் எரிஞ்சிச்சு நான் எப்படிங்கிறேன் சொல்லுமா சொல்லாத. தண்ணி மேலே பெட்ரோல் ஊற்றினேன், எரிய வச்சேன், தண்ணி காணாமல் போவான். ஏன்? பெட்ரோல் எரிய வரைக்கும் எரியும். ஆல்மா தண்ணியாக எரிய வச்சிட்டாரு. நீங்கள் வீடு எது வரைக்கும் எடுத்துருந்தீங்க? பெட்ரோல் எரிய வரைக்கும். அம்மா போனேன் நான் லேட்டாக போய் பார்த்தா தண்ணி வச்சுருந்துக்கிறேன். ஆள் தண்ணி மேலே பெட்ரோல் இருந்து எரிஞ்சிக்குது. அப்படித்தானே ராமர் பிள்ளை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. கண்டுபிடிச்சி யாருன்னு சொன்னாங்களா? வாழ்க்கை போராட்டத்துக்குரியது இல்லை. நீங்கள் எதை கூட ஒன்றா பண்ண வேணாம், போராட வேணாம். ஏன் போராட்டம் தெரியுமா? அது இல்லைன்னா நமக்கு வேறு இல்லைன்னு நினச்சிக்கிறேன். அது இல்லைன்னா வேறு எனக்கு இல்லை. அதனால தான் என்ன பண்ணுற, அதை கூட போராடுற. அந்த வேலைக்காரனை கூட ஏன் போராடுற? விட்டா வேறு ஆள் இல்லை. ஓனரை கூட ஏன் போராடுற? விட்டா ஆள் இல்லை, ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி மாறணும். எனக்கேற்ற துணையா துணை மாற்றவா, இதுதான் போராடுனுங்கிறேன். நீ இல்லைன்னா நான் வேறு ஆளுக்குறாங்கடான்னு வேலைக்காரன் நினச்சாலோ இல்லை ஓனர் நினச்சாலோ போராடினு பண்ணுங்க. ஒருத்தர் போயிடுறேன்றாரு, வேலை செய்ய முடியாது, போகிறேன்றாரு. வெல்கம், நல்லபடியாக போயிட்டு வாங்க சொல்லலாம் தானே? ஏன் சொல்ல முடியல? போயிட்டா என்ன பண்ணுறது? கூலி எதனா தேவைப்படுதா? எக்ஸ்ட்ரா எதனா கொடுக்கணுமா? சரியா இல்லையா? நாங்கள் நந்தத்தில் எதனா பிரச்சனையா? ஏன் கேட்டுனுக்குறான்? அன்பில் கூட கேட்கலாம். ஐயோ இந்த மனிதன் போயிட்டானா வாழ முடியாது, நம்ம சம்பளம் வாங்கி தான் அவன் குடும்பத்தை ரன் பண்ணுகிறானே, திரும்ப அவனுக்கு வேலை கிடைக்குமா? அப்படி கூட ஒரு ஓனர் கேட்கலாம். நல்லா இருக்கு. நான் இந்த கேள்வி 2 விதம் இருக்குது. ஓனரோட கேள்வி நான் இப்படி கேட்குறாள், எப்படியே இங்கேருந்து வெளியே போய் பழிப்பானா இல்லையான்னு தெரியலையே. நான் இதான் கேட்பேன், வெளியே போய் போய்ச்சிப்பியா, நல்லா இருப்பியா, இப்படி தான் கேட்பேன். ஓகே போயிட்டு வா, அப்படி தான் சொல்லுவேன். உன்னால் வெளியே போய் போய்ச்சி முடியுமா? என்ன பண்ண? ஓகே இடத்த காலி பண்ணு. சும்மா என்ன இன்னும் இவ்வளோ நேரம் எனக்கு வேல்யூ குத்து வச்சுருந்தேன், வேல்யூக்கு தான் குத்து வச்சுருந்தேன், உனக்கே வேணாம், நம்ம நானா பண்ண முடியும்? புச்சா ஈத்து வச்சு செஞ்சுன்னு இருக்க முடியும்? இப்படி வேடு சொம்ப பிடி, இப்படி தூக்கு, இப்படி எடுத்து வைக்க நான் வைக்க முடியும்? ரோபோ வந்தால் மிஷினை போட்டு ஆப்ரேட் பண்ணி அப்படின்னு அப்படி வைக்கும். மனுஷனை என்ன பண்ண முடியும்? நீனா ரோபோவா? நீ உன்னை கூட போராட்டத்துக்கு வந்தேன் நான். எப்படி இருக்கணும் வாழ்க்கை? அதன் அழகு போக்கே அழகு. போகிற போக்கில் அதை கூட வாழ்கிறது, ஒரு ஒத்திசை கொள்வது, ஒரு பெருமைக்குரியது. அதை கூட என்ன பண்ண வேண்டியதில்லை. ஐயோ பொண்டாட்டி போராட சொல்கிறா, எனக்கு கூட கொஞ்சம் போராடுங்க. தம்பி புள்ள வந்து போராட சொல்கிறான், அப்பா என்னை கூட கொஞ்சம் போராடு, அண்ணன் என்னை கூட வந்து போராடு. ஏன் எல்லாம் என்னை கூட போராட சொல்கிறாங்க? கற்றுனாங்க, ரொம்ப காலமாக போராடுனுங்கிறான், யுக யுகமாக. ஆனால் என்ன நினச்சிக்கிறேன், புருஷனை கூட போராடணும் பொண்டாட்டி நினச்சிக்கிறான். அம்மா சொல்லி அனுப்புகிறா, புருஷனை சும்மா விட்டுற போகிற, எப்படிம்மா சொருவிக்கிறது? ஆவோ அவர் சொரு வரும்போதெல்லாம் நீ நிறைய பேசு, ஆவோ அம்மாக்காரி, அதுக்கு பேர் தலைக்காணி மந்திரம். அவன் நல்ல நேரம் பார்த்து சொல்லுவா, என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா பண்ணுறது சரியில்லைன்னு. ஆமான்ட்டு என்ன மேட்ரு முடிஞ்சிச்சு. ஏன்னா உனக்கு வேலை முடியணும், அவளுக்கு வேலை முடியணும், அவள் வேற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறா. நீங்கள் வாழ்ந்தீங்க அட கடவுளே, இனிமையான இடம்லாம் என்ன ஆயிடுச்சு உனக்கு? போராட்ட களமாக மாற்றிட்டு எங்கடா நீ வாழ்வ? எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுகிற? சாப்பிட்ற, போராட்ட சொல்லிட்டான். சைவமா அசைவமா? அங்கே பாசம் வந்துக்குது. ஆமாம்,
மிளகாவை மட்டும் கிள்ளி போட்டு பருப்பு மட்டும் கஞ்சி செஞ்ச சாம்பார். ஆமாம், என்னது வீகன். பால் அது வெள்ளையாக்குறது எந்த 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 ஜீவிதத்தும் வெறும் மரம் செடி கொடி மட்டுமே பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். பண்ணி சாப்பிட்டோன்னு நினச்சி போகிறீங்க. செஞ்சு. ஆமாம், வாழ்க்கையில் வர செஞ்சுன்னு பண்ணி சொல்லக்கூடாது. ஏன்னா குழம்பு பண்ணாங்கன்னா அது பண்ணி ஆகிடுது இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடாது. வீகனில் நம்ம செஞ்சு சாப்பிட்றாங்க. பாசம் வந்து ஏந்து போயிடுச்சு, அதாவது வெந்துச்சு, மீசையை பிடிச்சி தூக்கி அம்மா கறி போட்டா. இப்போ இதுனா சாப்பாடு? சைவ சாப்பாடா அசைவ சாப்பாடா? தெரில உனக்கு. தெரிஞ்சால் தான் அது என்ன சாப்பாடு. இல்லைண்ணா ரொம்ப புனிதமான சாப்பாடுன்னு சாப்பிட்டுங்கிற. பாசம் வந்தது யாருக்கு தான் தெரியா? சொல்லுவா, சொல்லமே கொடுத்துக்கிறாங்களே. பூதலங்கள் யாவும் வச்சுருக்கோம். இப்போ சாப்பாடையும் போராட்டகாலமாக்கி வச்சுக்கிறோம். ஹோட்டலுக்கு பசி எடுக்குது, ஹோட்டலுக்குது. ஆமாம், பவனா இல்லையா அது? ஆமாம், ஐயங்கார் டிலைட், ஐயர் டிலைட்டு அதை விட காஸ்ட்லி ஐயங்கார் டிலைட். இங்கே சுத்த செய்வோம். உட்கால என்னவே பண்ணாங்கன்னே தெரியாது, சுத்தமான செய்வோம் அது. ஆமாம், மாடு பால்லேருந்து அது நெய் எடுக்கல, சுத்த செய்வோம் மண்லேருந்தே எடுத்துட்டுக்கிறானுங்க. ஆமாம், டீசல் பெட்ரோல்லேருந்து ஏற்ற மாதிரி இருக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எங்கேயுமே போராட சொல்லிக்கிறான். போராட்டம் என்பது ஒரு அசிங்கம், போராட்டம் என்பது என்னுடைய அவமானம். நான் யாரை கூட என்ன பண்ண முடியாது, போராடுவது. ஆனால் பேசும்போது நீங்கள் ரெண்டு பேர் போராடினுக்கிறீங்க, அவருக்கு எப்படின்னா புரிய வச்சிடணுன்ட்டு. நான் போராடுற மாதிரிலாம் பேசலைங்க, அதனால தான் என் பேச்சு அப்படி இருக்குது. நான் உங்களை கூட நான் போராடவே வரல, கேட்டால் கேட்க கட்டிப்போ. யதார்த்த உண்மை இதுதான், இவ்வளோ தான். இட்லின்னா இப்படி தான் இருக்க முடியும். உளுந்து அரிசியை எல்லாம் போட்டு சுட்டு வச்சுக்கிறேன். நீ ஏன் இட்லின்னு கற்பனை பண்ணின்னு தோசையை வந்து கேட்டுனுக்கிறேன். நீ தோசையை யாரும் உனக்கு இட்லின்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க, நீ என்ன நினச்சிங்கிற? தோசையை போய் இட்லின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற. யதார்த்த உண்மை உனக்கு புரியவே இல்லை. போராடுறதுக்கான இங்கே உலகம் இல்லவே இல்லை. நீ என்ன போறான்னா சாவாமல் இருப்ப, யோசித்து பாரு. முடியாது. என்ன போறான்னா பிறகாமல் இருப்ப, முடியாது. என்ன போறான்னா உன்னை மாற்ற முடியாது. எதுவும் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனை பார்த்து நீயா யோசிச்சு நீ செய்து சரியா தப்புன்னு நீயா உன்னை கேட்டு நீயா திருந்துற வரைக்கும் நான் என்ன சொன்னால் திருந்துவேன். ஆனால் சொல்லி வைக்கிறேன். ஏன் சொல்கிறதுலே எனக்கு சந்தோஷமாகுது, சொல்கிறதுலே அங்கேயும் நான் என்ஜாய் பண்ணிடணும். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்று வச்சுங்கிற, எப்படி திருந்த முடியும்? ஏன்னா நாங்கள் எவ்வளோ காலமாக தெரியுமா, நாங்கள் எப்போ திருந்து என்ன ஆதி செய்வர், வீர செய்வர் மட்டும் கிடையாது, நாங்கள் ஆதி செய்வர், மூத்த குடி. வந்துடுறா நீ எங்கள் ஊருக்கு, கோயில் கட்டுவியா பார்க்கலாம். எங்கள் கோயில் வச்சிருக்கு. நான் கோயில் அடிக்க சொன்னேன், நீ தான் முட்டாளன்னு ஆகிட்டிய. சூதாடுறதுக்கு ஒரு இடம் வேணும் உனக்கு, கோயில் தான். புனித ஸ்தலத்துக்கு என்ன பண்ணுகிற, தாயம் போட்டு சூதாடுனுங்கிற. நான் நிறைய கண்ணபுரான் கோயிலெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். ஃபிகர் வெட்டுறதுக்கு, சாயந்தரமான பஜன் பண்ணுறதுக்கு. அங்கே 4 பேர் வச்சுன்னு பஜன் பண்ணி வைப்பாங்க. மாமிஸ்லாம் குளிச்சுட்டு தலையை குளிச்சுட்டு நல்லா தூக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுன்னு, தெர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கின்னு. தெர்ற மாதிரி ட்ரெஸ் போட முடியும்? தப்பாக சொல்கிற முடியுது இல்லை, அது எனக்கு தெரியாது. எடுப்பாக காட்டுறதுக்குன்னே ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, அது கூட தப்பா? யோசித்து பார்த்துங்க, எனக்கு தெரில. இப்போது அங்கே ஜால்ரா தட்டின்னு பின்னலை பின்னாலின்று இருப்பான். யார் பின்னலை? கணக்கா இங்கே ஒரு நந்தனும் இருக்கும் வேறு. தீராச்சு போங்க, நீங்கள் கிருஷ்ணா மாதிரியே பண்ணுகிறீங்க லைனில். கிருஷ்ணா லீலை நந்தன் தான் இது. நாம் என்ன பண்ண முடியும்? போராடாதீங்க. போராடி உங்களுக்கு போர் அடிக்கல, சந்தோஷமாக செய்யுங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் யாரை கூட பேசினாலும் சந்தோஷமாக பேசுங்க, உண்மையாக பேசுங்க, நல்லா பேசுங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்னு பேசுங்க. போராட வேண்டியதே இல்லை. சார் சாப்பிட்டீங்களா? உண்மையாக கேளுங்க. சாப்பிட்டீங்களா சார்? பல்ல கச்சிங்கன்னு காப்பாடு கேட்டுற போகிறான்ட்டு சாப்பிடுங்கிறான். சாப்பிட்றீங்களான்னு கேட்க முடியும். வாயில் எடுத்து உள்ளே வச்சுட்டு உள்ளே திரும்ப வாயிலேருந்து எச்சு சொல்லி உள்ளே சொல்லிட்டு சாப்பிட்றீங்களா சார்? இது நீங்கள் முதல்ல கேட்டுருந்தா நல்லா இருந்துருக்குங்க. சொல்லாமா இல்லையா? போராடலைன்னா சொல்லுவேன். அவனே போராட்டக்காரனாக இருப்பான். போராட்டம் பதட்டத்தை எடுத்துன்னு வந்துடும். உள்ளுக்குள்ளே உனக்கு என்ன எடுத்துன்னு வந்துடும்? பதட்டத்தை எடுத்துன்னு வந்துடும், வெறுப்புணர்ச்சி எடுத்துன்னு வந்துடும், கோபத்தை எடுத்துன்னு வந்துடும். அப்புறமா குடி கெட்டு போயிடும். குடி கெட்டுறதுன்னா குடிமக்கள்னா என்ன நினச்சிக்கிறான்? ஜாதியில் போனவன் குடிமக்கள் நினச்சிக்கிறான். ஐயோ, இந்த கருமம் பச்ச திருவள்ளுவர் வந்து அழுவார் பொழுது, என்னடா நான் இப்படி திருக்குறள் இப்படி அர்த்தம் பண்ணுகிறீங்களேன்ட்டு. தூக்கு போன சேர்த்தாலும் செத்துருவாரு. எல்லாம் வாங்கடா, இது மேலே தப்பாக அர்த்தம் எதுலாம் வாங்கணும் கூப்பிட்டு வச்சு என்னை சுற்றுங்க. அதை விட எனக்கு குத்துங்கடா, கத்தியில் எடுத்து குத்தி சாவடிங்க. இது மாதிரி திருக்குறள் இருந்து இப்படிலாம் அர்த்தம் பண்ணிட்டீங்க. அதை விட என்ன பண்ணுங்க, கத்தி எடுத்து குத்துங்கடா, என்னை சாப்பிட்டோம். திரும்ப உணவு உயிராக திரும்ப சாவடிங்கடா என்ன.
அப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அதுக்கு குடிமக்கள்னா நல்ல குடியில் வந்து ஒரு குடும்பம் அப்படி கிடையாது. இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த பூமியில் படைச்ச இந்த உடம்பை கொண்டாடுற ஒரு மனுஷன் தான் குடிமனிதன். நல்ல குடின்னு யார் அப்படின்னா இந்த உடம்பை சுகமாக வச்சுக்கிறான்ல, அப்போ எப்படி வச்சுருப்பான்? அவன் குளிச்சிருப்பான், நீட்டாக வச்சுருப்பான், அழகாக வச்சுருப்பான். இது ஜாதி எதனா பிரச்சனை இருக்குது இதில்? ஐயோ, குடிமக்கள்னா அர்த்தம் சொன்னான் பாருங்க. இருந்தாலும் சங்கு சுட்டாலும் நன்மை தரும். மேன்மக்கள் நாங்கள்லாம் ஜாதி மேன்மக்கள். நாங்கள் என்ன பண்ணலாம்? சுட்டாலும் வெள்ளையாக தான் இருப்போம். வாயன் சுட்டு பார்த்துடலாம், கொஞ்சம் நெருப்பில் வச்சு காமியா விரல மட்டும் வெள்ளையை தான் பார்த்துடலாமே. சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், நீயும் வெள்ளையாக தான் இருப்பாரு. மேன்மக்கள்னா என்ன இல்லை, ஜாதி மனிதன் அல்ல, உள்ளுணர்வு பெற்ற ஒரு மனிதன். என்ன பண்ணாலும் அவனை அசிங்கமாக பண்ணக்கூட அவனா தான் சொல்லுவான். அடுத்தவங்க நல்லா இருக்க பாரு, தாய் தலையை வெட்டி தூக்கின்னு போகிறான், யாரோ பரிசாக கேட்குறாங்கன்ட்டு இடிச்சிக்கினா அம்மா அப்படின்றான். அந்த தலை சொல் தான், பார்த்து மகனே. அந்த மாதிரி கதைங்கள்லாம் சொல்லி வச்சுக்கிறான் நமக்கு. தலையை வெட்டி தூக்கின்னு போகிறான் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் சிக்கிக்கிறான் காலில், தட்டுவொடனே என்ன சொல்லுவான்? அம்மானும்ல, அந்த தலை சொல்லுதான். முண்டம் ஒன்று விட்டுட்டு அந்த தலை மட்டும் சொல்லுதான், நான் பார்த்து மகனே அப்படின்ட்டு. அன்பு எது வரைக்கும்? ஐயோ, நீ அவமானமாக இருக்காது, தலை பேசினா உன் நிலமை என்ன? உன்னை கொலை பண்ணணுமா? உன்னை தூக்கில் போடணுமா? சனினே, ஒரு அன்பான ஒரு மனிதன் உன்னை என்ன எப்படி ஜெயிக்க முடியும்? நீ அன்பானவனை அன்பை ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் வச்சுருக்கணும்? நீ அன்பு தான் வச்சுருக்கணும், வேற ஒன்றும் கூறிய ஆயுதங்களா? அப்போ போராடணுமா? நீ நானும் கலந்து பேசுறதுக்கு போராடணுமா? வந்துரு சத்சங்கத்துக்கு என்ன போராடினுக்கிறான்? போன பண்ணி அவர் இருந்தாலும் நிறுத்த சொல்லு, அவரை பிடுங்கி அவர் மயிறு அவருக்கு இல்லாதெல்லாம் பாவம். யாரோ ஒரு புள்ள வேலைக்கு வச்சுக்கிறான், அந்த பிள்ளைகிட்ட போய் போராடினுக்குது. நேரம் வாடா சுத்த வீரனா வந்துடுறா, இங்கே வந்து உட்கார்றேன்னா பயமாகுது. என்ன ஒன்றா பேசுவார், என்ன மயிர் பேசுவார், யாருமே பேசுறதா? உங்கள் அப்பா திட்ட போகிறேன், நீ தான் மயிருன்ட்டு போய் என்ன இப்போ பிரச்சனை இல்லை? நாங்கள் யோசிக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டேங்க, மூளை கைட்டி வெளியே வச்சுட்டுக்கிறோம். ஆமாம், முதல்ல கைட்டி வச்சது இல்லை, அது மாதிரி கைட்டி வச்சுட்டு வந்துட்டுக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் சிந்திக்கவே மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டுக்கிறோம். உங்களை சிந்திக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? டாய்ஸ் எல்லாம் குத்து, ஜாதி மட்டை மயிரெலாம் பிளாஸ்டிக் பொம்மிங்க, அதை வச்சுன்னு நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. எதார்த்த உண்மைக்கு வரவே மாட்டேன்றீங்க. ஸ்வீட்டெல்லாம் இருக்குது, கூப்பிட்டா கூட விளையாட்டு வரேன். எதில்? அந்த மண்ணில், அந்த பொம்மையில், அது மூத்தத்தை பேசி தட்டுறதில்ல. ஆமாம், மூத்தத்தெல்லாம் பெஞ்சு தட்டி விளையாண்டுக்கிறீங்க. சனி இதெல்லாம் இல்லைப்பா, இதை விட சுத்தமாக இருக்குது. சொரங்கெல்லாம் பூச்சி பேர் கூட தீர்ந்த மாட்டேன்றீங்க. வாழ்ந்து இவ்வளோ காலமாக என்ன ஆகலை? நீ புரிஞ்சிக்கவே இல்லை. யாருக்காக போராடுற? ஏன் போராடனா? சாப்பிட்றதுக்கு போராடணுமா? ஜீரணமாகறதுக்கு போராடணுமா? வாழ்கிறதுக்கு போராடணுமா? தேவையில்லை. சும்மா வாழ்ந்துரு, சும்மா முயற்சி பண்ணு, சும்மா வேலையை செய்ய, யாருக்குன்னா உதவியாரு, எல்லோரும் கூட அன்பா பேசு, புரிஞ்சுக்கலாம் விட்டுரு. ஏன் போராடுனுங்கிற? எப்படின்னா புரிய வைக்கணும். ஏன் போராடுற? வாழ்ந்துட்டு போ. அதுவே திருந்தலாம் விட்டுறேன். என்ன இப்போ இல்லை, கைட்டு விடுறதுக்கே பயம் உனக்கு. தெளிவாக சொல்லிட்டு நான் இப்படி தான். ஏன் போராடுறேன்? என்ன கூட நான் யார்? இப்படி தான். நான் தூங்கும்போது கொட்டை வரும், டைவர்ஸ் பண்ண போறியா? சந்தோஷம், போயிட்டு வா. சென்று வா மகளே, சென்று வா. தூக்கத்தில் கொட்டை வருது, நான் என்ன பண்ணுறது? ஒன்று சகிச்சிக்கோ, இல்லை விட்டு போ. ரெண்டு தானே சந்தர்ப்பம். கொட்டை விடாதன்ற, நான் தூங்கக்கூடாது. இப்போ நான் தூங்குவா வேணாவா? தூங்காம இருக்க முடியும்? என்ன பண்ணலாம்? சரி, எனக்கு தனி அறையை கொடுத்துரு, நான் போய் என்ன பண்ணுறேன்? தூங்கிக்கிறேன். அதுவும் கூடாது. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவ பாவி வெளியே தேத்திட்டானுவாங்கல்ல. என்னத்தை செய்ய தப்பு நம்ம? இப்போ தூங்கலாமா வேணாவா? கொட்டை வந்த தூங்கலாமா வேணாவா? என்ன செய்யலாம்? கொட்டை விடக்கூடாதுன்றவங்களை என்ன செய்யுது? நான் அவங்க புரிஞ்சிக்கல, நான் என்ன பண்ணோம்? பார்த்துங்க, அவங்கள கூட என்ன பண்ண முடியாது, போராடக்கூடாது. அவங்க உள்ள கூட ஒதுரி விட்டு தனியாக போய் படுத்துக்கணும். ஏன் தூங்கணும்? இன்று இரவு நீ தூங்கணும். உனக்கு பிரச்சனை, உன்னால் தாங்க முடியல, நீ வேதனையில் துடிக்கிற, நான் என்ன பண்ண? தூக்க வருது எனக்கு. எனக்கு யாருன்னா போராடினா தமாசா இருக்கு. யாருன்னா எனக்கு கூட போராடினாங்கன்னு வச்சுக்கல, தமாசா இருக்கும். இந்த ஜெகநாதன் எனக்கு கூட போராடும் போதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. ஆஹா, இந்த குழந்தை எவ்வளோ போராடுது, அது கற்று வச்சுருந்து மட்டுமே சரி இருந்து அதுக்கு வர பதவி வர கொடுத்துட்டு காய் சட்டை போட்டாங்க. ஒருத்தவனுக்கு இருதுடி, நான் இல்லை, நமக்கு மேலே ஒருத்தங்கிறான். அவன் வச்சு அடிச்சான்னா ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, அவள் தான் எப்படி அடிப்பான்னு எனக்கு தெரியாதுங்க. சாரி, நான் முழுக்க கடவுள் நம்பி தான் பேசிக்கிறேன். இந்த சமூகத்தை நம்பியோ இந்த தனி நபரை நம்பியோ பேசலை. அதுக்குன்னு தனி நபர்கள்லாம் எனக்கு ஆதரவு தெரிவித்தா வானானோ இல்லை. ஆனால் உங்களால் முடியாதுன்ற நான், அதுக்கு தகுதி உங்களுக்கு கிடையாது. ஒருத்தன் என்னை சாவிச்சு தான் உன்னை சாவடினு ஒருத்தர் நிற்கவே முடியாது உன்னால். ஏன்? உனக்கே உன் மேலே பயமாகுது.
அதனால் என்ன பண்ண முடியாது உன்னால்? என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து சொல்கிறேன், முடியாது. நீ எனக்கு கூட சும்மா சண்டை போடுற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது உன்னால் இறுதி வரைக்கும். ஆனால் நான் தான் என்ன பண்ணேன், என்ன காத்துக்கலன்னா தப்பாக போயிடும். நான் காத்துக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ பதுங்கிறதுக்கோ ஒளிகிறதுக்கோ வரல, உண்மை சொல்ல வந்துக்கிறேன், உண்மை சொல்கிறேன். ஒத்துக்கா கண்டிப்போ என்னை விட்டுருன்றேன். நான் ஏதோ வாய்ப்பு வச்சது பேசிக்கிறேன், வானா கேட்காது, உன் காதை முடுன்றேன். நான் எது ஈஸி, என் வாய் முறுத்தா உன் காதை முறுத்தா? நான் வந்து பப்ளிக்கில் வந்து நடு ரோட்டில் வந்து கத்துறேன்னு வச்சுக்கோ, லவுடு ஸ்பீக்கர் போட்டு, அப்போ என்ன பண்ணலாம், கேட்கலாம். நான் யூடியூப்பில் பேசிக்கிறேன், ஒன்றும் இல்லை, ப்ரைவேட்டுன்னு ஆக்கிடுவேன், காசு கொடுத்து பார்க்கணும். யாருக்கு நஷ்டம் யோசிச்சு பாரு. போராடலைன்னா உனக்கு நஷ்டம். இப்போ போராடுவானா, நான் உனக்கு போராட்ட கத்தரல. எதிர்த்தல் போராட்டம் கிடையாது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். போராட்டம் என்பது என்ன இல்லை, எதிர்த்தல் அல்ல. அந்த எதிர்த்தல் எப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும். என்ன பண்ண முடியாது, ஒருத்தன் வெட்ட கை தூக்குனா கை இருக்கக்கூடாது, அப்படித்தானே? ஏன் வெட்டிட்டு பேர் தலை இருக்காது எனக்கு, அவன் தலையை வெட்டக்கூடாது, கையை வெட்டணும். அதான் எதிர்த்தல். எதிர்த்தல்ன்றது எது வரைக்கும் நிற்கணும், கையை தூண தலை வெட்ட வந்தவனுக்கு கையை தான் வெட்டணும், என்ன பண்ணக்கூடாது, தலை வெட்டக்கூடாது. ஏன் கையில் தான் வெட்டுவான், தலை இருந்தால் வெட்டுவான். தலை அவசியம், ஏன் தலை இருந்தால் தான் அவனுக்கு புரிய வைக்க முடியும். சனினே எதுக்கு வெட்ட வந்த, அதனால் ஒன்று லாபம், வெட்டி என்ன பண்ண போகிற, இன்னும் பிடுங்கி கற்று கட்டுவேன், இங்கே நடக்கிறது உண்மை தானே சொல்லுங்கிறேன், என்ன உன் பிரச்சனை, கேட்கலாமா இல்லையா? கைக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, தலைக்கிட்ட. தலை வெட்டு பேர் யார்கிட்ட பேசுறது, புரியுதா? அப்போ நான் எதிர்த்தலுக்கு என்ன பண்ணிடணும், அப்போது நான் இலக்கு வச்சு சண்டை போடுறேன்னா போராடுறேன்னா விளையாடுறேன். அப்போ போராட்டம் இல்லை, விளையாட்டு. அப்போ என்ன கிடையாது, இது ஒரு விளையாட்டு. நல்லா இருக்குது, யூடியூப் இருக்குது, பேசலாம், பேசினா புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவனா பண்ணிட்டான், விட்டு போட்டோம். நம்ம டிஸ்க்ளைமரில் போட்டோம், மதப்பற்றாளர்கள், பயங்கர அறிவாளிகள், தெளிந்த மனிதர்கள், இதை பார்த்து ஏன் குழப்பம் அடையிறதுன்னு கேட்குறேன் நான். அதில் வர மன வருத்தம் வரப்பட்டு என்ன இது மன உளைச்சல் காலாகி என்ன பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் ஆகிடுவீங்களே ஏன் உங்களுக்குன்னு கேட்குறேன் நான். 2 ஓர்த்தா ஒரு தேவையாக போய் உங்களால் தாங்க முடியல தானே, இல்லை 2 ஓர்த்தா ஒரு தேவையாக போய் தாங்க முடியல, அவ்வளோதானே உன் பிரச்சனை. பார்க்காதன்ற நான் ஏன் பார்த்துட்டு வேதனைப்பட்டுக்கிற, வாழ்ந்துட்டு போ. சந்தர்ப்பம் யாருது, உந்து. சரியா வாழ். போராட்டம் இந்த உலகத்துக்கு தேவை இல்லை. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.